சிலப்பதிகாரம் குறித்தோ திருக்குறள் குறித்தோ பெரியார் வைக்கிற கருத்துக்கள் முக்கியமானது. மற்றவங்க வைக்கிறதுலேருந்து அது ரொம்ப வேறுபட்டது. அவர் எந்த ஒரு முரண்பாட்டையுமே சொல்கிறதுக்கு தயங்காத ஒரு இடத்துலேருந்து அதை முன்னாடி வைக்கிறார். அதில் அவர் அணுகிற விதத்தில் அவர் சொன்ன விதத்தில் சிக்கல் இருக்கலாம். இது இந்த கருத்தை இந்த அடிமைத்தனத்தை உணர்த்துது, அதனால் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு கான்ட்ரடிக்ஷனை எந்த தயக்கமும் இல்லாமல் பெரியார் வைக்கிறார். பின்னாடி வரவங்க பூசி முழுகிறாங்க. அப்போ முரண்பாட்டை வைக்கிறதுக்கும் பூசி முழுகிறதுக்கும் எந்த இடத்துல இந்த சிக்கல் வருது அப்படின்னா, இந்த 3 லேயர்லேருந்தே நம்ம இது பண்ணிக்கலாம். காலனி ஆதிக்கம் வரும்போது, பிரிட்டிஷ்காரன் வரும்போது, நான் இந்தியனாக இருந்து நான் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு முரண்பாடை எதிர்க்கும் பொழுது எனக்குள்ளே இருக்க முரண்பாடை பற்றி நான் கேள்வி எழுப்பாமல் இருக்கிற ஒரு போக்கு அதுக்குள்ளே இருக்குது. இப்போ இது இந்தியாவுக்கு வெளியில், இப்போ இந்தியான்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கல, அது அப்புறம் அது வேறு. இந்தியான ஒன்று நவீன கட்டுமானத்தோட உருவாக்குமே தவிர, அதேமாதிரி தமிழ்நாடு அப்படின்றதும் நவீன கட்டுமானத்தோட உருவாக்குமே தவிர அதில் ஒரு சென்ஸ் இருந்தது. அது பின்னாடி உருவாக்குன்றது 18ஆம் நூற்றாண்டில் 10ஆம் நூற்றாண்டு உரையாடல் வழியாக தான் அது கட்டமைக்கப்பட்டது. அது இந்தியாவுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இப்போது இந்தியான்னு வரும்போது வெளியிலேருந்து வரக்கூடிய முரண்பாடை நம்ம எதிர்க்கிறோம். உள் முரண்பாடை அதுக்குள்ளே பேசுகிறவங்க மறந்துடுறாங்க. அப்போ தமிழ்நாடோ திராவிடன்னு வரும்பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னா, அதுலேயும் அந்த 2 போக்குகள் இருக்குது. ஒன்று ஆரிய எதிர்ப்பு இல்லை வெளி முரண்பாடுன்னு வரும்போது உள் முரண்பாடு கொடுத்த சிக்கலில் 2 விதமான நிலைப்பாடு வருது. இல்லை உள் முரண்பாடை கணக்கில் எடுத்துக்கணும், அது சமூக விடுதலைன்னு தோழர் வச்சார். இந்த உரையாடலை இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அந்த கூர்மைப்படுத்துறது எதுக்குலேருந்து நம்ம வெளில வர வேண்டியது இருக்குன்னா, திராவிட மாயை அப்படின்றது வெளில வர வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம உரையாடலை கட்டமைக்க வேண்டியது திராவிடத்தின் பெயரால் சுதந்திரத்திற்கான உரையாடலை நாம் கட்டமைக்க வேண்டுமே தவிர திராவிடத்தின் பெயரால் மாயைகளுக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் அளவுகோல் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற புற உலகத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனமான பிரச்சனைகள் தானே தவிர, அதில் அசமத்துவம் சமத்துவமற்ற சூழல் எங்கெல்லாம் நிலவுகிறதோ அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை உரையாடலாம் நம்ம கட்டமைக்க வேண்டுமே தவிர, நாம் சொர்க்கத்தில் இருக்கிறது போல் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு அதிலேருந்து உரையாடலை தொடங்கினோம்னா அந்த சிக்கல் வந்துடும். அது ஏன் நிகழுது அப்படின்றதுக்கு தான் இனவாதம். அதாவது அந்த உரையாடலோட டெக்ஸ்ட் எங்கே போய் நிற்குதுன்னா, பை பர்த்தா பை சோசியலா, பிறப்பின் அடிப்படையிலேயோ இல்லை நிலப்பரப்பின் அடிப்படையிலேயோ ஒரு உரையாடலை கட்டமைக்கப்படுவதற்கும், சமூகம் சார்ந்து ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை கட்டமைப்பதும் அப்படிமான இந்த 2 விதமான இந்த நேர் எதிரில் இருக்குது. இந்த இதில் முதல் நம் நேரடியாக எதிர்க்க வேண்டியது பிறப்பின் அடிப்படையிலேயோ இல்லை இனவாதத்தின் அடிப்படையில் இருக்கிறத நேர் எதிரில் வச்சுட்டு அதை எதிர்த்த நேராக அது எதிரின்றதை நேராக கட்டமைச்சிடணும். இப்போ சமூக விடுதலைக்குள்ளே என்ன சிக்கல் வருது இங்கே? இப்போ இலங்கைக்கு போன தமிழரில் 2 பேர் இருந்தாங்க, பர்மாவுக்கு போன தமிழரில் 2 பேர் இருந்தாங்க. புதுமைப்பித்தன் கதைகளில் சொல்லுவார், கொழும்புக்கு போகிற செட்டியார் வேறு, மலையகத்துக்கு போன அடிமைகள் வேறு. பர்மாவுக்கு தேக்கு விற்றுட்டு போன செட்டியார்கள் வேறு, அடிமைகளாக போய் வேலை செஞ்ச தமிழர்கள் வேறு. அப்போது எந்த இடத்துல இதில் வர்க்க உணர்வு நம்மளுக்கு அடிபட்டு போகுது? ஏன் அந்த வர்க்கன்ற வார்த்தையை நம்ம வரமாட்டேங்குது, நம்மளுடைய சிந்தனைக்குள்ளேயே வரமாட்டேங்குது? உலகம் 2ஆக இருக்குது. அந்த 2ஆக இருக்குன்றதை நம்ம கிளியர் பண்ண வேண்டியது. ஒன்று, சமூகத்தில் எல்லா விதமான வேலைகளும் செஞ்சுக்கிட்டு நான் என்னையே இழந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு உட்படுற நிலைமையில் இருக்க எனக்கும், என்னையை ஆட்சி செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து என்னையை சுரண்டி வாழக்கூடிய ஒருத்தனுக்குமான முரண்பாடு இங்கே தெளிவாக தெரியுது. இப்போ நான் சிபி ஆதத்தினார நான் ஏன் மறுக்கிறதுக்கான போக்குன்றது, சிபி ஆதித்தினாரோ இன்றைக்கி அவருடைய வாரிசில் வந்துக்கூடிய சிவநாடாரோ இல்லை அவங்களுக்கு பின்னாடி இருக்க அவங்களோட பொண்ணோ இவங்களுக்கும் எனக்குமான முரண்பாடை நான் தெளிவாக பேசிக்கணும்னு சொல்கிறேன். பர்மாவில் நடந்தது இதுதான், இலங்கையில் நடந்ததும் இதுதான். எல்லா இடத்துலையுமே வாழ்வியலுக்கான முரண்பாடு தான் பிரதானமானது. பண்பாட்டு ரீதியாக சிக்கல் வரும்போது எங்கே சிக்கல் வருதுன்னா, நண்பர்கள் சொல்லும்போது போகிறதோக்கில் அல்தூசர் வச்சு நடைபெறக்கூடிய உரையாடலோ இல்லை கிராம்சிக்கே வச்சு நடைபெற உரையாடல்களோ எங்கே கொண்டு வந்து நிறுத்தும்னா கடைசியில் அது பண்பாட்டுக்கு தான் வந்து நிறுத்தும்.
பண்பாடுன்றது என்ன? நான் ஒரு நிலப்பரப்பில் வாழ்கிறேன். அந்த நிலப்பரப்பில் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு உற்பத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் எனக்கான கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. செட்டியாருக்கான கலாச்சாரமும் எனக்கான கலாச்சாரமும் எப்படி ஒன்றுன்னு நான் சொல்ல முடியும்? எனக்கு பொங்கல் நான் கொண்டாடுறதுக்கு அவன் பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. பொதுமைத்தன்மை எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் வாழ்வியல் முரண்பாடு ரொம்ப கூர்மையாக இருக்குது. ரொம்ப கூர்மையாக இருக்குது. வாழ்வியல் முரண்பாட்டிலேருந்து எந்த ஒன்றையும் கட்டமைக்கணும். திரும்பவும் பண்பாடுன்ற சிக்கலுக்குள்ளே போய் சிக்கிடக்கூடாது. திரும்ப அது நம்மளை தமிழ்நாடு சூழலில் சிக்கியிருக்கு. தோழர் ஒரு முக்கியமான இடத்துக்கு அது சமூக விடுதலைன்னு கொண்டு வந்தார். சமூக விடுதலைன்றது ஏன் வர்க்க விடுதலைன்ற இடத்துக்குள்ளே வர்றதுக்கு என்ன சிக்கல் இருக்குன்றதை நான் கேள்வியாக வச்சுக்கிறேன். பிரதானமான வக்கீலன் கோர்ட்டு, ஏன்னா அவர் நிறைய வாதங்களை வச்சார். இது நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நிலவுடைமையிலேருந்து மாறின ஒரு தேசங்கள் இருக்குது, காலனியை எதிர்த்து மாறின தேசங்கள் இருக்குது, வரலாற்று பண்பாட்டு அடிப்படையில் மாறின தேசங்கள் இருக்குது. இந்த 3 தேசங்களுக்கும் அடிப்படைன்றது 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி உலகம் முழுவதும் நடந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் இது 3மே கட்டமைக்கப்படுது. இப்போ உலக வரலாறு எந்த இடத்துலேருந்து எந்த திசையை நோக்கி பார்க்கும்பொழுது அதில் பொதுத்தன்மை இருக்குது, தனித்தன்மைகள் இருக்குது. அதனால் இது 3 வெவ்வேறு காலகட்டங்கள் இல்லை. பிரிட்டிஷ்காரன் இங்கே வந்தாலும் தன்னை ஒத்த தேசத்தை இந்தியாவில் படைக்கணும்னு அவன் நினச்சானே தவிர அது வேறு தேசமாகவும் இல்லை. அவன் அன்றைக்கி அந்த தேசமாக இருந்ததை இந்தியா இன்றைக்கி அந்த தேசமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் 3க்குமான ஒரு வரலாற்று ரீதியான மாற்றங்களில் ஒரு மன்னராட்சியோ இல்லை நிலம் சார்ந்து விவசாயம் சார்ந்து நடந்த ஒரு சமூக கட்டமைப்புலேருந்து தொழில் சார்ந்து வந்த கட்டமைப்போ இன்றைக்கி வணிகம் சார்ந்த கட்டமைப்போ வெவ்வேறு காலகட்டங்களில் மாறி வந்துட்டுருக்கும். அந்த உரையாடல் வேறு. அது 3 தனிச்சிடாது வைக்கிறது. சமூக விடுதலைன்னு பேசும்போது இப்போ இதில் ஏன் இந்த சிக்கல் வருதுன்னா, ஒரு தலித்தையோ வன்னியரையோ ஒன்றே நினைக்கல வரக்கூடிய சிக்கல் அந்த இடத்துல வந்துடுது. குற்றப்பரம்பரை சட்டத்தில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அதில் ஒரு தரப்பு ஆளுமர்க்கமாக மாறி நிற்கிது. ஆனால் இன்னொரு தரப்பு யார்? அவன் வந்து அமெரிக்காவில் போய் வேலை செஞ்ச குரூப் கிடையாது. இன்றைக்கி அமெரிக்காவில் போய் 100 வருஷம் வேலை செஞ்சுட்ருக்கா இல்லையா, அந்த குரூப் அவன் கிடையாது. அவன் வந்து வளைகுடா நாடுகளில் போய் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த குரூப். இப்போது வளைகுடா நாடுகளில் போய் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்க பாண்டி மாதிரி ஆட்கள் அவனையும் இங்கே இன்னமும் வட தமிழ்நாட்டில் பகுதியில் இருக்கக்கூடிய அவனையும் தலித் இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கான அந்த சோல் எங்கே மிஸ் ஆகுது? சமூக விடுதலை போது நம்ம ரொம்ப ஷார்ப் பண்ணணும். ஷார்ப் பண்ணும்போது பாதிக்கப்படுறவங்க அடிமைகளாக வாழ்வியல் ரீதியாக இருக்கவங்க அதிகமாக இருக்காங்க. அவங்கள ஒன்றிணைக்கிறதுக்கான சிக்கல் ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கு. அந்த சிக்கலை கூர்மைப்படுத்துறதுக்கு அதான் சொல்கிறேன், வர்க்கன்ற வார்த்தை எந்த இடத்துல தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. அதை இன்னும் கூர்மைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இல்லை அதில் ஏதாவது சிக்கல் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உரையாடலை தொடரலாம். ஏன்னா இது ஒரு வார்த்தையில் ஒரு இதில் நிறுத்துறது கிடையாது. தொடர்ச்சியாக பேசும்பொழுது தான் ஏன்னா ரொம்ப ஆரோக்கியமான உரையாடல். ரொம்ப இதை நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக மதித்து தான் இந்த உரையாடலை நான் வைக்கிறேன். இல்லை, எனக்கு வந்து ரீசெண்டாக படித்த ஒரு விஷயந்தான். கண்ணன் தோழருக்கு வந்து நான் பதில் சொல்லலை, ஜஸ்ட்டு என்னோட இது பகிர்ந்துக்கிறது தான். அதாவது இந்த தேசம், பண்பாடு, கலாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்களில் பேசும்போது வர்க்கம் வந்து இயல்பாக பின்னுக்கு தள்ளப்படுது. அது வந்து முக்கியமான விஷயந்தான். ஏன்னா எல்லாத்தையும் கடந்து வர்க்கம் தானே முக்கியமான விஷயம். வெவ்வேறு கலாச்சாரம், எல்லா பண்பாட்டு மக்கள்லேயும் ஒரு தொழிலாளி இருக்கான், எல்லா பண்பாட்டு மக்கள்லேயும் முதலாளி இருக்கான், எல்லா மக்களும் இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் தாண்டி தொழிலாளர்களை வந்து அவர்களோட அந்த மெட்டீரியல் ஆஸ்பெக்டை வந்து பேசுகிறது வந்து முக்கியமானது தான் நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா, தேசம் குறித்த சொல்லாடல்களில் வந்து எனக்கு வந்து நான் வர்க்க ரீதியான என்னுடைய அடிப்படை போராட்டம் உரிமையே மறுக்கப்படுதோ அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதாவது அதான் சொல்லுவாங்க, அதாவது தேசத்தில் யார் வந்து உரிமைக்காக, அதாவது அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க, ஆனால் அவங்க உரிமையை கேட்டு வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. அதாவது இந்த தேசத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகம் சொஃபிஸ்டிகேட்டட், அதாவது ப்ரிவிலேஜ் சமூகம். அதனால தான் சொல்லுவோம், தேச அரசில் வந்து விடுதலை என்பதே பலருக்கும் வந்து ரைட் டு ஹாவ் ரைட்டு. அதாவது நான் என் உரிமையை அடையிறதுக்காகவே ஒரு உரிமை நான் ஒரு நிலைக்கு வர வேண்டியது இருக்குது. ஈழத்தில் சொல்லணும்னா மலையக தமிழர்களோட குடியுரிமை வந்து கொடுக்கப்படவே இல்லை. தமிழ் விடுதலை பேசினவங்களாலையும் அது கொடுக்கப்படலை. அப்போ அவங்களுக்கான ஸ்டேக் அங்கே சுத்தமாக இல்லை. அதாவது நீ ஃபஸ்ட்டு உன்னை குடியுரிமை பெற்ற ஒரு நபராக உன்னை வந்து நீ வந்து அங்கீகரிக்கப்படணும். அதற்கப்புறம்தான்
உன்னுடைய அடிப்படை மனித உரிமையை வந்து நீ பேச முடியும். இங்கே அடிப்படை மனித உரிமைக்கு முன்னாடி இந்த தேசம் என்ற ஒரு கொடும் கட்டமைப்போட குடியுரிமை போன்ற விஷயங்கள் வந்து நிற்கிது. இது எல்லா தேச அரசுலேயும் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, எல்லா விதமான சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக நிற்கிது. ஒரு பெரும்பான்மை தொழிலாளி எல்லா விதத்துலேயும் தன்னுடைய உரிமையை கேட்டு பெறுறதுங்கிறது வேறையாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த தேச அரசுக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்கு அது வேறொரு விஷயமா இருக்குன்னு பார்க்கப்படுது. அண்டு தென் அந்த தமிழ்நாடு அது நானும் சொல்லான்னு இருந்தேன். இந்திய தேசியங்கிறது மாதிரி தமிழ் தேசியங்கிறது வந்து எனக்கு தமிழ் தேசியத்தில் நான் பல இடங்களில் உடன்படுறேன். ஆனால் சில ரெட்டாரிக்காக, இப்போ நம்ம விஜய் வந்து இப்போ பேசினார் இல்லையா, பாசிசமாவது பாயசமாவது, அந்த ரெட்டாரிக்கு நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து தூண்டுனது. அதே மாதிரி தேசங்கிறதே நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசியம்னு நமக்கு வந்து ஒன்று உருவாகுது. அது தமிழர் நிலப்பகுதியில் வாழ்கிற தென்னிந்திய பகுதியில் வாழ்கிற நம்மளை பெரிய அளவில் ஒரு ஒடுக்கும் இயந்திரமாக இருக்கும்போது அந்த தேசியங்கிற கட்டமைப்பே அதன் அளவில் ஒரு ஒடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நாமளும் எப்படி அதே சொல்லாடலில் வந்து விடுதலையை கேட்குறது? ஒரு விதத்தில் காலனியம் வந்து அந்நியர்கள் பூர்வீகருங்கிற ஒரு பைனரியை க்ரியேட் பண்ணிடுச்சு. அதனால் நமக்கு வந்து ஒரு தேசம் என்பது பூர்வீகர்களுக்குரியது. அதனால் காலனி அரசுக்கு அப்புறம் நம்ம உரிமையை கேட்குறதுங்கிறது வந்து அந்த தேசிய சட்டத்தில் நின்று பூர்வீகர்களின் உரிமை என்ற அடிப்படையில் தான் கேட்கணுன்னு இருக்குது. பட் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி ஒன்று இருக்குல்ல, இந்திய தேசியம். ஒரு தேசியங்கிற அந்த கட்டமைப்பே அடிப்படையில் எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு விடுதலை கருத்தியலாக இல்லாமல் இன்னொரு ஆளுகை கருத்தியலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ரெட்டாரிக்கா எனக்கு வந்து தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறதோ திராவிட நாடுங்கிறதோ எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த நாடுங்கிற பிரயோகம் பல இடங்களில் இருக்குது. ஆனால் தமிழ் தேசியம், அப்புறம் வந்து தேசிய தலைவர், எங்கள் தலைவர், எங்கள் தேசியங்கிற அந்த ரெட்டாரிக்கே எனக்கு வந்து ரொம்ப முரணாக தெரியுது, இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அந்த சொல்லணுன்னா அந்த ஸ்பீச்சில் சொன்னது, அந்த பாகிஸ்தான் ஒரு புது நாடு உருவானது, நம்ம வந்து திராவிடர்களுக்குன்னு ஒரு புது நாடை கேட்கணுங்கிறது இருக்கிற மாதிரி இந்தியாங்கிறது ஒரு புது நாடு தானே. அதுக்கு முன்னாடி அந்த இந்திய பரப்புங்கிறது, அந்த இந்தியங்கிற ஒரு சொல் வேணால் ஓரளவுக்கு அந்த ஒரு பண்பாட்டு கலாச்சார ரீதியாக குறிக்கிறதா இருந்தாலும் அதற்கு கலோனியல் ரூல் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா ஒருங்கிணைந்த நிலப்பரப்பாக ஆக்குனுச்சு. அதை நம்ம பிரிட்டிஷ் இந்தியான்னு அழைக்கிறோம். அதற்கு அந்த பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து இரண்டு புது நாடுகள் பிறக்குது. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று இந்தியா. ஏதோ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரியலை, பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரியுது. பாகிஸ்தானோட வரலாற்று மரபும் தங்களை வந்து இந்திய மரபாக தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க. முக்கிய ஆயிஷா ஜலால் போன்ற சிந்தனையாளர்கள் கூட பாகிஸ்தானோட ஹிஸ்ட்ரியை ஒரு இந்தியன் அந்த ரெட்டாரிக்லேருந்து தான் எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவும் புதுசுங்கிற அடிப்படையில் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒன்று, அந்த சிங்களத்தில் நடந்த அதே இது நம்ம கான்ஸ்டியூஷனும் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். இந்தி மட்டும்தான் அலுவல் மொழி. இங்கிலீஷை வேணால் நம்ம வந்து ஒரு 15 ஆண்டுக்கு பார்ப்போம், அதுக்கப்புறம் இதுண்டு. அது பல போராட்டங்கள் 57 தமிழ்நாடு அலுவல் மொழி சட்டம் வருது, 65 அந்த நம்ம இந்திய எதிர்ப்பு போர் நடக்குது. ஆனால் இப்போ பிஜேபி வந்து இது பண்ணுறாங்கல்ல, என்ன சொல்கிறது, எல்லாமே இந்திங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க ஒன்றும் புதுசாக ஒன்றும் வைக்கலைல்ல. இந்த இந்த குடியரசு, இந்த கான்ஸ்டியூஷனே அடிப்படையில் இது இந்திங்கிற ஒருமித்த ஆதிக்கத்துக்கான தேசம், நீ மற்ற மக்கள் வந்து இதில் 2ஆம் பட்சமானவர்கள், இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தானே உருவாகுது. இன்றைக்கி பிஜேபி பல விஷயங்கள் வந்து இது பேசிக் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற விதத்தில் தான் அதை வந்து அமல்படுத்துதே. அதுக்கு இந்த குடியரசு வந்து வழிவகை செய்திருக்கிறது தானேன்னு கேட்கலான்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு தமிழருக்கேன்ற ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டது. அது பெரியாரால் தான் மிக வலுவாக எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஆனால் தோழர் சொன்ன மாதிரி அவர் அதுக்கு முன்வைத்த காரணம் வந்து பிறவி இழிவு ஒழிப்பு. எனக்கு தஞ்சாவூர் ஜில்லா மட்டும் நீங்கள் தனியாக கொடுத்தா கூட நாங்கள் ஜாதி ஒழித்து காமிச்சிருவேன், அதை தான் தமிழ்நாடாக நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். எனக்கு அவரோட
நாடுங்கிற வரையறையோ இல்லை தேசியம்ங்கிற வரையறையோ ஒரு நிலப்பகுதிக்குள்ளே, ஒரு இனத்துக்குள்ளே, ஒரு மொழிக்குள்ளே அடங்கி இல்லை. மீன்வெயில் அவர் மொழியை பற்றி பேசும்போது கூட தமிழ் மொழியை நான் ஆதரிக்கிறேன்னா அது காரணம் அது வந்து பழைய மொழி, புராண மொழி, கடவுள் பேசின மொழின்றதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு எங்கள் இந்திங்கிற ஒரு தொல்லை வரும்போது அதை விட இது பரவாயில்ல, அதை விட இது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் அதை ஆதரிக்கிறேன். மீன்வெயில் தமிழர்கள் இல்லந்தோறும் வந்து ஆங்கிலம் கூட பேசுங்க. உங்கள் பிள்ளைகளிடம், மனைவிகளிடம், வேலைக்காரிகளிடம் கூட ஆங்கிலத்திலே பேசுங்க. ஆங்கிலம் வந்து ஒரு தமிழர்களுடைய ரொம்ப கான்ட்ரவர்சியல். தமிழர்கள்னு சொல்லுவார், ஆனால் வீட்டில் பேசுகிற மொழியாக கூட ஆங்கிலம் இருக்கட்டும் அப்படிங்கிறார். ஸோ அவர் முன்வைச்ச கருத்துக்கள் வந்து எந்த ஒரு கட்டுக்குள்ளேயும் அடங்கலை. இன்னொன்று ரொம்ப வெளிப்படையாக அவர் சொன்ன மாதிரி ரொம்ப டேரிங்காக சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் அதுக்கு பின்னாடி திராவிட இயக்கம் இல்லை பெரியாரிஸ்டுகள் ஆனால் நம்ம முன்வைக்கிற உரையாடல்ன்றது பெரியாரை ஏதோ ஒரு வகையில் ஒரு பொதுத்தளத்தில் கொண்டு போய் அவரை ஏற்புடையராக ஆக்கிறதுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் வழியை முயற்சிக்கிறோமோ, அவர் மேலே வந்து அந்த சர்க்கரை முலாம் பூசி அவரை கராராக காமிச்சா பொதுமக்கள்கிட்ட போய் சேராது. அதனால் நம்ம இப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணி நாளடைவில் அவர் முன்வைத்த தமிழ்நாடு தமிழருக்கான கோஷத்துக்கான அந்த அடிப்படையை விட்டு மீறி ஒரு பெருமிதம், தேசிய உணர்வு, சாகச உணர்வு, இந்த சிக்கலுக்குள்ளே போய் நான் பொது தமிழ் சமூகம் தாண்டி நம்ம பகுத்தறிவாளர்களே இல்லை பெரியாரிஸ்டுகளே நம்மளே சிக்கிக்கிட்டோமோன்ற ஒரு கேள்வி எனக்கு மீண்டும் மீண்டும் இருக்குது. ஒரு பேட்டியில் கூட ஆசிரியர் சொல்லியிருப்பார், பெரியார்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து கருத்தை ஏன் இவ்வளோ கசப்பாக சொல்கிறீங்க, கொஞ்சம் சர்க்கரை கோட்டிங் போட்டு கொடுக்க வேண்டியதுதானே. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணதாக சொல்லியிருப்பார், நான் அந்த கருத்தை சொல்கிறவனா, அது இந்த மருந்து கண்டுபிடிச்சோன்னா நானே சர்க்கரையில் முக்கி கொடுத்துட்டா எனக்கு பின்னாடி வரவன் ஒரு சர்க்கரை தான் கொடுப்பான், மருந்தை மறந்துடுவான். இப்போ கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது எனக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த சீமான் பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து அவனை எதிர்த்து பேசும்போது கூட திரும்ப 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 நம்ம பெருமளவில் மதிக்கக்கூடிய தலைவர்களே நம்மளோட நிலைப்பாடை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு பிரபாகரன் அவர்களே வந்து தன்னை திராவிடன் என்று தான் சொன்னார். அவர் வந்து ஜெனீவாவுக்கு எழுதுன ஒரு ஐநாவுக்கு ஒரு எழுதின லெட்டரில் நான் வந்து திராவிடர் இனத்தை சேர்ந்த தமிழ் பேசும் மக்கள் அப்படின்னு சொன்னாருன்னு. இதை ஏன் அவர் என்ரோஸ் பண்ணணும்னு நான் கேட்குறேன். மறைமலை அடிகளே வந்து பெரியாரை வந்து நல்லபடியாக பேசியிருக்காரு, இவரே இவரை மதிச்சிருக்காரு, இவரை வந்து தேவநேய பாவனரே இவரை புகழ்ந்து பேசியிருக்காரு. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஏன் தேவைப்படுது? பெரியாராகவே முன்வைக்கலாம்ல. அப்படி வைக்க தவறுறது தான் ஒருவேளை நம்மளோட ஒரு அடிப்படை முரண்லேருந்து நம்மளை டிவைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்கிறது எனக்கு ஒரு ஆதங்கமாகவும் இருக்குது. தோழர் அதை பற்றி அவர் கருத்து சொன்னார்னால தமிழ் காமராசன் அவர்கள் பேசும்போது லைக் அவரோட சுய அனுபவங்கள்லேருந்து லைக் சில விஷயங்களை எடுத்துகிட்டு இந்த உரையை சொன்ன மாதிரி சொன்னார். கொஞ்சம் அது விரிவாக லைக் எந்த இடத்துல அது யூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா எனக்கு கேட்கும் போது அதில் எது சுய அனுபவங்கள்லேருந்து எந்த கன்க்ளூஷன்ஸோ இல்லை எந்த பார்வைகளோ கிடச்சிது அப்படின்றது லைக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக வேறு அவர் காஞ்சா இல்லையா மேற்கோள் காட்டிங்க, நான் சுய அனுபவன்ற லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மற்ற நிறைய கருத்தாக்கங்கள், சொல்லாடல்கள் இந்த லைக் போஸ்ட்மார்டனிசமோட இதில் அதை எந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து லைக் யூஸ் பண்ணிக்கணும், லைக் இல்லைனா எந்த அளவுக்கு அதோட தேவை இருக்குது அப்படின்றதுல இது லைக் நிறையா சிக்கல் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ லைக் அது ரொம்ப ஒரு நீர்த்து போன தன்மையிலையும் யூஸ் பண்ணுறாங்க. லைக் இப்போ சூரஜ் எங்கிட்ட வந்து ஒரு டூர் போயிட்டு வந்துட்டு லைக் அங்கே இருக்க பௌத்தத்தை வந்து லைக் அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி என்னமோ அவர்கள் வந்து ஈக்குவாலிட்டியெல்லாம் அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதையும் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக பேசுகிற போக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னு சொல்லலை, பட் லைக் நான் இந்த உரையில் வந்து லைக் எப்படி எங்கே வந்து அது கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இன்னொன்று லைக் அவங்க கண்ணன் அவர் சொன்ன நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கும் இருக்குது. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணல. பட் ஒரு இடத்துல மட்டும் லைக் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் அந்த கொஸ்டினும் இருக்குது. அதாவது அவர் லைக்
பர்மாவுக்கு போன செட்டியார்களும் அடிமைகளும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பற்றி பேசினார். ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்து ஆனால் அங்கே பர்மாவில் அந்த பிரச்சனைக்குரிய காலம் வரும்போது அப்போ அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்ட்டு கொஸ்டின் இருக்குது. இது இன்றைக்கி நான் கனெக்ட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறது என்னென்னா, இப்போ லைக் இப்போ முஸ்லீம் இந்தியாவில் இருக்கும் போது இப்போ மோஸ்ட்லி நார்த்தில் இருக்க ஒரு டிஸ்கோர்ஸ் அந்த அஷ்ரஃப் பஸ்மந்தா டிஸ்கோர்ஸ்லையுமே வந்து இப்போ அதுக்கு அஷ்ரஃப்க்கு வந்து பிரச்சனையே இல்லையா லைக் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கும் போது அதை எப்படி அணுகுவது இல்லைனா எப்படி யோசிக்கிறது அதை பற்றி அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ YCLோட அந்த ஈவெண்ட்லேயுமே இப்போ ஒரு விமர்சனம் வந்தது. லைக் ஆனந்த் தெல்தும்டே லைக் வந்து ஏன் வந்து அம்பேத்கரை மார்க்சியர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற அந்த இதில் மாதிரி தான் லைக் பெரியாரை இவங்க ஆதரித்தாங்க ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்ற எனக்கு கொஷின் இருக்குது. லைக் பட் அதே நேரத்தில் வந்து அது ஒரு லைக் எந்த இடத்துல உடன்படுறாங்கன்னு ஒரு அனலிட்டிக்கலாக பார்க்குறவரில் ஓகே. பட் லைக் அது ஜஸ்டிஃபிகேஷனாக போயிடுதோ லைக் வந்து லைக் யாராவது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்ற நிர்பந்தம் வந்துடுதோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ ஷார்ட் ஆகிடும். தோழர்கள் யாராருக்கும் வணக்கம். எனக்கு வந்து கேள்வி தோழர்கிட்ட அன்பரசன் தோழர்கிட்ட மட்டும்தான். முதல்ல இந்த 2 உரைகளும் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து காமராஜோட உரை வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருந்தது. தமிழர்களை ஒரு இனமாக ஒரு தேசிய இனமாக கன்சிடர் பண்ணோம்னா அது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் ஒரு தெற்காசிய முழுக்கம் பறந்து விரிஞ்சிருக்கும்போது அவங்க அங்கே தேச அரசுகளில் எப்படியான ஒரு ஒதுக்கலை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறத தொடங்கி இன்றைக்கி தமிழ்நாட்டோட சூழல் வரைக்கும் அதை விரித்து அவர் பொருள்படுத்தினார். ஒரு பெரிய நூலுக்கான உட்குறிப்புகளை கொண்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. வருங்காலத்தில் அவர் இதை விரித்து எழுதுனதா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதில் வந்து கேள்விகள் இல்லை. தோழரோடதுலேயும் வந்து அவரோட உரையும் அவர் நல்லா ப்ரெசென்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற தேசிய விடுதலை இயக்கத்தில் பெரியார் பங்கு கொண்டது மட்டும் இல்லை, அதுலேருந்து விலகி வராரு. அதுக்கப்புறம் அவர் அதை பொருள்படுத்துறதுக்கு வந்து என்ன எப்படின்னா, நடந்துக்கிட்டு இருக்கிற தேச போர் அப்படிங்கிறது ஒரு மோசடி, அது ரொம்ப மோசமானது, அது வந்து நமக்கு எந்த விடிவும் தராது அப்படிங்கிறதுலேருந்து தான் அவர் கன்சிடர் பண்ணுறாரு. அப்படி தான் பேசுகிறாரு, எழுதவும் செய்கிறார் வந்து. ஆனால் இப்போ அண்ணாவை பார்த்தோம்னா வந்து திராவிட நாடு அந்த கோரிக்கையை வந்து ஒரு காலனி எதிர்ப்பின் ஊடாகவும் வந்து அண்ணா புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுல தான் எனக்கு வந்து ஒரு தெளிவில்லாதது போல் தெரியுது. ஒரு நடந்துக்கிட்டு இருக்கிற தேச போர் அப்படிங்கிறதே வந்து நமக்கு எந்த விடிவும் தராது அப்படிங்கிற ஒரு கிட்டேருந்து சிந்தனை ரீதியாக வந்த ஒருத்தர். ஆனால் தேச விடுதலை அடைஞ்ச பிறகு அதை நம்ம வந்து பொருட்படுத்தணும், கொண்டாடணும், மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக அவர் வந்து ஒரு காலனி எதிர்ப்பு திராவிட தேசிய மரபையும் வந்து இது பண்ணுறாரு, உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தோழர் சொல்ல வராரு. அது வந்து தெளிவாக இல்லாத போல் தெரியுது. ஆனால் 2 உரைகளுமே வந்து யோசிக்கிறதுக்கும் சிந்திச்சு பார்க்குறதுக்கும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. எனக்கு வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தில் இருந்த மாதிரி இருந்தது. குறிப்பாக அண்ணாவோட ஒரு தேசிய பார்வை, அது எப்படி வந்து அன்றைய புறச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வு, பின்னாடி காலனிய விடுதலை போராட்டங்கள் இதெல்லாம் உள்வாங்கி எப்படி அவருடைய தேசிய பார்வை வந்து மாறிக்கிட்டு வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு பார்வை வந்து ஒரு உரை கொடுத்தது. அது எனக்கு வந்து ஒரு புதிய கண்ணோட்டம். அது எனக்கு வந்து இன்னும் திரும்ப வந்து அந்த உரையை கேட்கணும், அதை குறித்து இன்னும் நிறையா விரிவாக படித்தா தான் நிறையா உள்வாங்க முடியும்னு நினைக்கிறேன். 2வது தோழர் தமிழ் காமராசன் அவர்களுடைய உரை, அதுவும் வந்து ஒரு புதிய பார்வை. இன்றைய சூழலுக்கு உண்மையிலே நம்ம வந்து இந்த புதிய கண்ணோட்டங்கள் வந்து இன்றைய அரசியல் சூழலில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து தெற்காசிய பகுதிகளில் தமிழர்களும் அந்த இங்கே நடந்த ஒரு தேசிய விடுதலை போராட்டங்கள் அது குறித்து தமிழர்களுக்குடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி தோழர் ஒரு பார்வை வச்சார். தோழர் வந்து கடைசியாக முடிக்கும்போது ஒரு சமூக விடுதலையா இல்லை அரசியல் விடுதலையா அப்படிங்கிற அந்த கேள்வியோடு தான் முடித்தாங்க. அவர் தோழர் கண்ணன் சொல்லும்போது வர்க்க விடுதலை பற்றி நீங்கள் ஏன் இங்கே வந்து குறிப்பிடலை அப்படின்னு.
எனக்கும் இதில் வந்து இப்போது குறிப்பாக 2 தேசிய விடுதலை இயக்கங்களை வந்து நீங்கள் இங்கே மேற்கோள் காட்டினீங்க. ஒன்று வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்க தேசிய விடுதலை இயக்கம், இன்னொன்று வந்து தமிழீழத்தில் நடந்தது. ரெண்டுத்தையும் வந்து ஒரே தளத்தில் வச்சு நம்ம வந்து ஒப்பீடு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து தேசிய இன ஒடுக்குமுறை வந்து நேரடியாக வந்து மக்கள் வந்து சந்தித்து அவங்களோட சர்வைவலே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் அது ஒரு ஆயுத போராட்டமாகவே மாறி இருந்த சூழல். இங்கே வந்து தமிழ்நாட்டில் அப்படி வந்து இல்லாமல் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே அளவுகளில் வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி சமூக விடுதலையா அரசியல் விடுதலையா அப்படிங்கிறது இப்போ குறிப்பாக நீங்கள் பெரியார் மேற்கோள் காட்டும்போது கூட அவர் வந்து இங்கே இந்தியா வந்து காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டாலும் கூட இங்கே வந்து ஒரு பார்ப்பனிய பனியா இவர்களோட ஆதிக்கத்தில் தான் இருக்க போகுது இந்தியா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இங்கே வந்து அந்த அரசியல் விடுதலை இல்லை நமக்கு. இப்போ தமிழ்நாடு தனியாக போனால் தான் நம்ம வந்து இங்கே வந்து ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை போன்ற சமூக விடுதலை விஷயங்களை கூட பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டிலே வந்து நீங்கள் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்துலேயுமே கூட விடுதலை புலிகள் இயக்கத்தை குறிப்பாக மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க. இயக்கத்தில் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள், அங்கே வந்து பெண் விடுதலைக்கான கூறுகள் எல்லாமே இருந்ததாக தான் நம்ம பார்க்குறோம். இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து திராவிட இயக்கம் பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு இதுக்கான தொடர்ச்சியான முயற்சி எடுத்திருக்காங்க. அதோட அடுத்த கட்டமாக வந்து இப்போது அண்ணாவோட தேசியவாத பார்வை வந்து மாறிக்கிட்டே வருது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு தொடர்ச்சியாக வந்து சுயாட்சி கோரிக்கை வந்து வச்சுட்டே இருக்கார். இங்கே தமிழ்நாட்டோட சூழலில் ஒரு இடதுசாரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியல் நீரோட்டமும் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சமூக விடுதலை கணக்கில் எடுக்கலை அப்படின்றது இல்லாமல் இடதுசாரி தமிழ் தேசிய அரசியல் வந்து இங்கே உள்ள வர்க்க விடுதலையும் அதே நேரத்தில் பெண் விடுதலையும் சாதி ஒழிப்பு எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கின ஒரு இடதுசாரி தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அது வந்து நீங்கள் இங்கே குறிப்பிடலை. இப்போ இந்த விஷயங்களையும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். குறிப்பாக தெற்காசிய பிராந்தியத்தில் நடக்கிற நீங்கள் வந்து பர்மா குறிப்பிட்டீங்க. பர்மாலேருந்து அங்கே ஒரு தேசிய அரசு அமைஞ்சப்போ அங்கே இருந்த தமிழர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கேருந்து வந்த தமிழர்கள் அங்கே இன்னமும் கூட தமிழர்கள் இருக்காங்க பர்மாவில். அவங்க வந்து உழைக்கும் மக்களாக இருக்காங்க. அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதிகள்லேயும் தமிழ் மக்கள் இருக்காங்க. அப்போது பர்மாவில் தேசிய அரசு அமைஞ்சப்போ அங்கே இருந்து தமிழர்கள் வந்துட்டாங்க. அந்த தேசிய அரசு வந்து அவங்களுக்கு வேறு ஒரு நெகட்டிவ், ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்கள் உரையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு வர்க்க ரீதியாக ஒரு மேல் வர்க்கம் வந்தாங்க, ஆனால் உழைக்கும் வர்க்கம் வந்து அங்கேயே தான் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே இருந்த தேசிய அரசு குறித்து என்ன பார்வை இருக்கும்? ஏன்னா பர்மாவில் இன்னும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. அப்போ அங்கே உள்ள தேசிய அரசு அங்கே உள்ள மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அங்கேயே அந்த தேசியத்தில் அவங்க கரைஞ்சிருப்பாங்க. இன்னும் கேட்டால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கூட வந்து தமிழர்கள் இங்கேருந்து அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு அங்கே அந்த தேசியத்திலே கரைஞ்சி போயிருக்காங்க. இது மாதிரி உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் போயிருக்காங்க. வந்தது ஒரு வர்க்க ரீதியாக மேல் வர்க்கம் வந்து இங்கே வந்ததும் உழைக்கும் மக்கள் அங்கே இங்கே வந்து அந்த தேசிய நீரோட்டத்திலே கலந்து போனதும் இருக்குது. அது குறித்தும் வந்து நீங்கள் எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா. நன்றி. ஆர்டிகல் 38 வந்து 3 ஜஸ்டிஸ் சொல்கிறாங்க. ஒன்று சோஷியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், எக்கானமிக் ஜஸ்டிஸ். அந்த 3 பற்றி தான் இப்போ அவங்க பேசினப்போ கூட அந்த 3 தான்: சமூக விடுதலை, அரசியல் விடுதலை, பொருளாதார விடுதலை. ஸோ திருப்பி ஆர்டிகல் 38 தான் நம்ம நின்றுருக்குறோம். ஆர்டிகல் 38 பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இன்றைக்கி இருக்குது. அஃப்கோர்ஸ் இவிஎம் வந்த பிறகு என்னங்கிறது அது அடுத்த விவகாரம். பொலிட்டிக்கல் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு உண்டு, அவங்க ஓட்டு போடலாம், அது எண்ணப்படும். அது டிரான்ஸ்பரன்சி முதல்லாம் இருந்துச்சு. இப்போ
இவிஎம் வந்த பிறகு அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதனால் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த எலெக்ஷன் கமிஷனரை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக போட்டிங்க, ரயில்வேயில் ஜென்ரல் மேனேஜராக போட்டிங்கன்னா அவர் என்ன செய்வார்? கும்பகோணம் போகணுமா, அதுக்கு பதில் ஆடுவரில் இறக்கி விட்டுருவார். இங்கேருந்து போவாங்க, அதான் கிட்டத்தட்ட இருக்குல்ல, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிறதெல்லாம் கவலைப்படாதீங்க என்பார். இன்னை வரைக்கும் கம்ப்யூட்டருங்கிறது அக்யூரஸிக்காக உள்ளது. வானத்தில் பறக்கிற அந்த சேட்டலைட் பாம்ஸை வந்து போய் திருப்பி இது கவுண்டர் அட்டாக் பண்ணுதுன்னா அவ்வளோ ப்ரிசிஷன் இருக்குது. அந்த ப்ரிசிஷன் உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்து ப்ரிசிஷனே இல்லாமல் பற்றி கவலைப்படாதீங்கிற சொல்கிற லெவலில் இந்தியன் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஃபாரினில் ஒரு எடிட்டோரியல் எழுதினாங்க இந்த போன எலெக்ஷன் அப்போ, இந்தியாவில் எலெக்ஷனை வந்து கடவுளுக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டாடுறாங்க. கடவுள் இருக்காரு நீங்கள் நம்பணும், ப்ரூஃப் பண்ண வேண்டிய தேவையில்லை. எலெக்ஷன் கரெக்டாக நடந்திருக்குன்னு நீங்கள் நம்பணும், அதை அவங்க ப்ரூஃப் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸும் இன்றைக்கி இழந்து கொண்டு இருக்கிறோம். எக்கானமிக் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாக இல்லை. ஆறிடும் மேடும் மடுவும் போல் ஆம் செல்வம், இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், இல்லை நாளைக்கு வரும் இன்றைக்கி போகும். அதனால் பணக்காரன் ஏழைங்கிறது வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஃப்ளக்சுவேஷன்ஸ். அதனால் ஒருத்தனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற அந்த இது அதில் வரல. பொருளாதாரத்தில் உயர்ந்த எக்கானமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், எக்கானமிக் எல்லாமே அந்த காலத்து அந்த ட்ரைபல் சொசைட்டிலேருந்து இருந்துகிட்டு இருக்கிறது தான் இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதனுடைய தீய எஃபெக்ட் எப்போ இருந்து கேட்டால், ஒரு குரூப் நாங்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணும்பொழுது அங்கே அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை அவன் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுறான். நான் எப்போவும் உன்னை சுரண்டுவதற்கு உரிமை உண்டு, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் எனக்கு தான் கொடுத்துட்டு போகணும். ராமாயணத்தில் ராமனை வந்து காட்டுக்கு அனுப்புகிறாங்க. காட்டுக்கு அனுப்பும் பொழுது இட்ஸ் அ சேட் ஈவெண்ட், மக்கள் எல்லாம் துயரத்தோடு இருக்கிறாங்க. வால்மீகி எழுதுகிறார். அப்போ ராமன சீதையும் பிராமணர்களுக்கு எக்கச்சக்கமான செல்வங்களை வாரி வழங்கி விட்டு சென்றார்கள்னு எழுதியிருக்காங்க. அதே ராமாயணத்தில் வேலை வாங்குறதுக்கு பரதன் சொல்கிறான், அதில் வேலை வாங்கணும் அது இவங்க பரதன்கிட்ட வந்து ராமன் சொல்கிறான். கடைசியில் காட்டில் மீட் பண்ணும்பொழுது நாடு எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது சம்பளம் இல்லாமல் வேலை பார்ப்பதற்காகவே ஒரு மக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். சோறு மட்டும்தான் போடுவோம், அவங்கள வச்சு வேலை வாங்குறியா அப்படின்னு கேட்குறான். அதில் ரிப்பீட்டடாக வருது. ஸோ ஒரு அரசன் வந்து பணத்தை வந்து பொது பணத்தை பிராமின்ஸுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வேலை தான் செய்யணும், வேணால் சாப்பாடு போடலாம், வேறு உரிமைகள் அவங்களுக்கு கிடையாதுங்கிற சொசைட்டி உருவாக்கியிருந்தோம் பிறப்பின் அடிப்படையில். அது வந்து அங்கே தான் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த சோஷியல் ஜஸ்டிஸை நீங்கள் மறுபடியும் மீட்டெடுக்கணும்னா அதுக்கு ஆரிஜின் வந்து அர்ச்சகர் போஸ்ட் தான். அதனால தான் அதை வந்து அவங்க அவ்வளோ தூரம் எதுக்குறாங்க. குறைச்சவர்கள் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா கோயில்கள்லையும் கேட்டால் பூசாரி இருக்கார்ல, காளியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில்ம்பாங்க. பிராமணர்கள் எந்த கோயிலில் அர்ச்சகர்களாக இருக்காங்களோ பிராமணர்கள் மட்டும் அந்த கோயில்களில் பிராமணர் இல்லாதவர்களும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அதை நோக்கி நம்மளுடைய மார்ச் வந்து அவ்வளோ தீவிரமாக இல்லை. திருப்பரங்குன்றத்தை பற்றி இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை அவனால் செய்ய முடியுது. ஆனால் அந்தாண்ட இருக்க பழனியில் வந்து ரீசண்டாக அண்மை காலத்தில் 400 வருஷத்துக்கு முன்னாடி பாபர் மசூதி பிரச்சனைகள் வந்ததுக்கு அதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்ச்சி, பிராமணர்கள் இல்லாத குருக்கள்கிட்டேருந்து பண்டாரங்கள்கிட்டேருந்து அந்த பூச உரிமை திருப்பி வாங்கிட்டாங்க. அதை திருப்பி நம்மளால் இன்னும் வாங்க முடியல. அதை பற்றி ஒரு அஜிடேஷன் நம்மளால் செய்ய முடியல. மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. நான் பிராமின் ப்ரீஸ்ட் பிராமின் ப்ரீஸ்ட் வாங்கிக்கிட்டது. 400 இது 300 இயர்ஸ் பேக் எடுத்திங்கன்னா இதில் பசுபதிநாத் கோயில், அங்கே சங்கராச்சாரியர் போகிறாரு, அங்கே நான் பிராமின்ஸ் கோயிலில் இருக்காங்க. பாசுபதம்ங்கிறது பிராமணியத்துக்கு எதிரான சைவா செக்ட். அது அவங்கள நீக்கிட்டு ஸ்ருங்கரிலேருந்து ஆளுங்க அனுப்புகிறாங்க. இன்னைய வரைக்கும் அது பிரச்சனையாகிட்டு இருக்கு. அங்கே இருக்க பிராமணர்கள், நேபாளத்து பிராமணர்களுக்கும் இந்த பிராமணர்களுக்குமே தகராறு. அவங்க நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு வெளில அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்ட உடனே இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் ரொம்ப பேப்பரில் எழுதுறான், இட் இஸ் வெரி ஆக்ட், ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி போய் கன்வின்ஸ் பண்ணி ஸ்ருங்கரி பிராமணர்களுடைய கண்ட்ரோலில் திருப்பி கொண்டாந்து வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் செயல்படுறாங்க, யார் இந்த மாதிரி கூட்டம் போட்டு யோசிக்கிறாங்க? அதை பார்த்தோம்னா சோஷியல் ஜஸ்டிஸை எங்கே நம்ம அடைய முடியாமல் தடுப்பது யாருங்கிறது தெரிஞ்சிடும். பண்பாடு அரசியல்னு சொன்னதை பற்றி கேட்டாங்க.
பொதுவாக அந்த பண்பாடுற சமூக என்ன சொன்னீங்க தலைப்பு, சமூக விடுதலை. சமூகம், இந்த பண்பாடுன்ற சொல்லு ஆராய்ச்சிக்குள்ளே நான் போகல, ஆனால் அந்த சமூக விடுதலையும் சேர்த்து உள்ளடக்கி, பண்பாடு என்பது உள்ளடக்கித்தான் அது இருக்குது. இப்போ பெரியார் இதை பார்க்கலேன்றதை நான் அப்படி விமர்சனமாக சொல்லலை. பண்பாடு என்ன, அண்ணாவும் இதை சொன்னார். அண்ணா சொன்னார் சமூக விடுதலை வேண்டும், பொருளியல் விட வேண்டும், திராவிட தனியரசு வேண்டும்னு சொன்னார். இன்னொன்று, நம்ம இன்றைக்கி இருக்க வரலாற்று கட்டத்தில் நம்ம இருக்கிற சூழலேருந்து பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு மிக குறைவு. தமிழ்நாட்டு அது இந்த உரிமை போராட்டம் தான் நம்ம சமூக விடுதலை இயக்கம்னு எடுத்திருக்கோம், இடஒதுக்கீடுன்னு எடுத்திருக்கிறோம். அப்போ அந்த வெறும் பரந்த ஒரு பாமர மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த தேசிய ஓர்மை உணர்ச்சி என்பது தான் ஒரு சாதியை புரிந்து கொள்வதற்கு ஒரு மாற்றாக இருக்கும். இப்போ இது என்னுடைய கருத்து. அண்ணா இந்த பொருளை தான் நேராக சொன்னாரான்னு நான் சொல்ல வரல. முதல்ல இது நான் வந்த முடிவு, இந்த தோழர் சொல்கிறக்கு அதுதான் இது நான் உருவாப்பேன். இப்போ குறிப்பாக என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரே உதாரணம் தான். பெரியாரும் அண்ணாவும் கம்பராமாயணத்தை தான் எரிச்சார், அது வாதாடினார். பெரிய புராணத்தை பற்றி கதைகள் எழுதினார். அண்ணாவும் பண்ணார், பெரியாரும் பண்ணாங்க. ஆனால் அண்ணா ஏன் சங்க இலக்கியத்தை இது பண்ணி பேசினார்னா, அதுக்குள்ளே ஒரு செக்யூலர் தன்மை இருக்கிறத அவர் உணர்ந்தார். முதல் 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் வரைக்கும் சங்க இலக்கியங்கள் அச்சேரப்படலை என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கணும். பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட மத்திய காலத்திலிருந்து இடைக்காலத்து என்று சொல்லக்கூடிய காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் சங்க இலக்கியங்கள் பற்றி இல்லை. பக்தி இலக்கியங்கள் தோன்றியது, சமய இலக்கியங்கள் தோன்றியது, அதுக்கு பின்னால் சிற்றிலக்கியங்கள்லாம் தோன்றியதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி காலனி ஆட்சிக்குள்ளே கூட பல இலக்கியங்கள் தோன்றிருச்சு, நாவல் கூட வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, கிட்டத்தட்ட சங்க இலக்கிய அச்சாருக்கு முன்னாடி நாவல் வந்துருச்சு தானே. மறுபடியும் மீளச்சாருக்கு முன்னாடி, பிரதாப் முதலத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, நாவல் வந்துருச்சு. ஆனால் சங்க இலக்கியம் வரல. இப்போ 20ஆம் நூற்றாண்டிலே தான் அந்த தமிழ் மறுமலர்ச்சிங்கிற ஒரு சிந்தனை வருது. அதுக்குள்ளே ஒரு செக்குலர் மதச்சார்பற்ற, சாதி சமய சார்பற்ற ஒரு பண்பை பார்க்கு. இப்போ நான் சொல்கிற போல் மகாபாரத கதை இருக்குது சங்க இலக்கியத்தில். அதனால் பாரத இலக்கியம், பாரத தேசம் பைந்தமிழர் தேசம் ஒருத்தருக்கு உரிமை கோர முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்வை இருக்குது. இல்லை, ரொம்ப முற்போக்காக பகுத்தறிவுன்ற பொருளில் பார்க்கப்படக்கூடிய ஒரு வகையான எந்திரகதியான பார்வை அப்படின்னு நான் சொல்லலாது. ஏன்னா அந்த பார்வையில் என்ன சொல்லலாம் பாருங்கள், பாரத சங்க இலக்கியம்ன்றதில் பாரதம் பற்றிய குறிப்பு இருக்குது, பாரத போர் பற்றிய குறிப்பு இருக்குது. அதுவே ஃபுல்லாக ஒரு வைதிக இயக்க அதை உறக்கணிங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கதையை அண்ணா எப்படி திருப்பி படிக்கிறார்? 2 பேரும் பாரத போர் போட்டுக்கிறாங்க. யார் பாரத போர்? யாருக்கும்? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். ஆனால் அவன் நீ சண்டை போட்டுக்கிறன்னு அவனுக்கு சோறு ஆக்கி போட்டவன் தமிழன் தான் அப்படின்னு அந்த கதையை மாற்றுறார். அந்த 1-2 இடைச்சர்களாக இருக்கலாம். அது வரலாறு வேறு வகையான ஆய்வுக்குட்பட்டது, ஒரு கல்விப்புல ஆய்வுக்குட்பட்டது. அப்போ இந்த வகையான சமூகம் சாதி அப்படி 80% பேர் நான் தலித்தாக இருக்கிறான். இவர்களுக்கும் பொதுவாக ஒரு எதிரி இருக்குது, அது பார்ப்பனியம் தான் இருக்குது, கல்வி சூழலில் இருக்குது, பண்பாட்டு சூழலில் இருக்குது, கோயில்களில் இருக்குது. தமிழிசை தமிழ்நாட்டில் அதை தான் சொல்லுவார், தமிழின் மறுமலர்ச்சி என்று கூட தோழர் புத்தகம் எனக்கு எடுத்து கொடுத்தார். தமிழ்நாட்டிலேயே இசைக்கு உரிமை இல்லாமல் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோன்றுவிக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி தமிழிசைக்கான மாநாடுகள் நடத்தப்பட்டக்கப்புறம் தான் தமிழிசை என்ற ஒரு முயற்சி வந்துச்சு. அப்போ ஒரு மறுமலர்ச்சியினுடைய பண்பு இருக்கிறது. இந்த மறுமலர்ச்சியின் பண்புக்கான ஒரு ஆதிக்கூறுகளை எடுக்க வேண்டும் அப்படின்ற கூறு இருந்தது. இன்னொன்று, எடுத்த உடனே இதையெல்லாம் எடுக்க முடியும், இது சரியில்லைன்னு என்று எளிமையாக சொல்லிவிடலாம். ஒரு விதத்தை, ஒரு விஷயத்தை செய்கிற போது தான், இறங்கும் போது என்ன இருக்கும், அப்படி ஒரு திட்டமிட்டமாக ஒரு இன்ஸ்டியூஷனை கைப்பற்றுற போது அவருக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு ஓர்மை உணர்ச்சி ஏற்படுத்துகிற போது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படின்ற போது ஒரு வளமான ஆயுதம் இருக்குது. வரலாறே இல்லை என்று உனக்கு சொல்லுகிற போது வரலாறு எனக்கு இருக்கிறது என்று சொல்வது எதிர்ப்படியும் இல்லையா? உன் வரலாறு குப்பை வரலாறு என்று சொன்னால் எதைத்தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு வேறுபாடு. அதாவது அண்ணா பேசிய பண்பாடு அரசியல் அல்லது தமிழ் பண்பாடு குறித்த ஓர்மை என்பது சமூக விடுதலை உள்ளடக்கிய, அவரே சொல்லியிருக்க வார்த்தைகளே சமூக விடுதலை, பண்பாட்டு பொருளியல் விடுதலை, அரசியல் விடுதலை அனைத்தையும் உள்ளடக்கிய தன்மையில் தான் இருந்தது. அதனால் இவருக்கும் இது பண்ணி வைத்து இது ஒரு வளர்ந்த கட்டம் என்ற பொருளை தான் நான் புரிந்திருக்கிறது. ஒரு முரண்பட்ட நிலை என்று நான் சொல்ல, பெரியாரை விட அண்ணா சிந்திச்சார் அப்படின்ற பொருள் நான் சொல்லவில்லை. இது பெரியாரிடமிருந்து வளர்ந்த நிலை, இன்னும் இந்த தமிழ் சமுதாயத்தை புரிந்து கொண்ட நிலை, ஒரு தமிழ் தேசிய ஓர்மை உருவாக்கலாம் அப்படின்றது தான். அப்புறம் தோழர் இன்னொரு முக்கியமான சொன்னீங்க, அது ஒரு விரிவான சற்று. இப்போ இன்னொன்று, இந்த மொத்த உரையுமே ஒரு ஹைப்போதீசிஸ் என்கிற நிலையில் தான் நான் வச்சுருக்கேன். இது குறைந்த காலத்தில் நான் தயாரிக்கப்பட்ட உரை. ஆனால் நீங்கள் சொல்லுகிற பிரச்சனை இருக்குல்லையா, இப்போ நீங்கள் 2 பேர் சொன்னீங்க, அல்தூசர், கிராம்சின்னு சொன்னீங்க. அந்த 2 பேர் வர்க்கம்ன்றதுக்கு எதிரானவங்களாம் இல்லை, அதுக்கு அடுத்த கட்டம் தான் இருக்குது. அதாவது ஒரு சமூகத்தினுடைய இயக்கம் பல்வேறு வகையில் இருக்குது. அதான் செமி அட்டாமிக் வந்து அல்தூசர் நான் சொல்ல வந்தேன், ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் போன்றவங்களாம் வளர்த்துருக்கிறாங்க. அது இன்னொரு வகையான கோட்பாட்டாய்வு. ஒரு சமூகம் வெறும் வர்க்கம் பொருளாதார அளவுகளில் மட்டும் இயங்குவதில்லை, அதுக்கு பல்வேறு வகையான மேற்தட்டில் பல்வேறு கூறு இருக்குது. அது இந்த மேற்கட்டுமானம் என்று சொல்லப்பட்ட பலது சமுதாயத்தினுடைய அடிக்கட்டுமானம் என்ற பொருளாதார மாற்ற முடியும் என்பது ஏங்கல்ஸ்ட கூடிய கண்டுபிடித்திருக்கிற கருத்துக்கள் தான். அப்போ இதை மாற்றுவதற்கு இது உதவும் ஒரு இப்படின்ற பொருளில் தான். இன்னொன்று, வர்க்கம் என்ற சிந்தனை ஏன் அன்றைக்கி வரலை அப்படின்னு சொன்னால், எனக்கு எந்த கருத்து என்னென்னா, உண்மையே இந்த சமூகம்னு அப்படி ஒன்றும் பொருளாதார ஒரு வர்க்க முரண்பாடுகளை கொண்ட சமூகமாக அது வரலை. அது இன்னும் ஒரு பகுதி பெரும்பகுதி நிலவுடைமை சமூகமாக இருந்தது.
இன்னொரு பகுதி தான் மிக குறைந்த தொழில்துறை இருந்தது. அதனால தான் திராவிட இயக்கத்தினுடைய, அதாவது அண்ணாவின் முக்கியமான குறியா தமிழ்நாட்டில் வந்து ஒரு திராவிட பொருளாதாரத்தை வளர்க்கணும், அல்லது இங்கே அதுதான் பிரதான நம்மளோட வடக்கு வாழ்கிற தெற்கு தேய்கிறதுங்கிற முரண்பாடு. அதில் தான் வந்து இது ஒரு பெரிய தொழிற்சமூகமாக மாற்றணும். கிட்டத்தட்ட 1962-63 வந்து நண்பர்கள் கேட்பதிலே கூட அவர் ஒரு பெரிய திட்டத்தை வகுக்கிறார். தமிழ்நாடு எந்த அது பலது வந்திருக்கும். சென்னை வந்து பி சிட்டியிலேருந்து ஏ சிட்டியாக மாற்றணும்னு ஒரு இது சொல்கிறார். இன்றைக்கி வந்து அது 2வது கட்டத்தை அவர் முதல் நகரமாக மாற்றணுன்றார். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா என்னது வங்கிகள் பொதுவுடைமையாக்கப்படும் சொல்கிறார். நிலச்சீர்திருத்தம் 15 ஏக்கர் கொடுத்தாங்க, ஆனால் பிரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக நம்ம வந்து அது உண்மையாக்கணும்னாங்க. உண்மையாகவே 1960 பின்னாடி அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ ஒரு சமூகம் இன்னும் ஒரு நிலவுடைமை சமூகத்திலிருந்து ஒரு பெரிய வர்க்கங்களாக அந்த முரண்பாடுவதற்கான சமூக பொருளியல் நிலைமையே தொடக்க நிலையில் தான் இருந்தது. அந்த சிந்தனைக்கு போனால் இப்போ நிலவுடைமை சமுதாயமாக கூறுகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கூறுகளில் என்ன பெரும்பான்மையாக செல்வாக்கு செலுத்துனா இந்த சமய நிறுவனங்கள் முதல் இருக்குது, சாதிய நிறுவனங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் கூட இவதையெல்லாம் கையில் வச்சுருப்போம். ஒரு பண்ணையார் இருக்கார், பண்ணையார் தான் அறங்காவலர் இருக்கார், அறங்காவலர் தான் எம்எல்ஏவாக போகிறார். அப்போ இந்த பிரச்சனை இருக்குன்றதா அப்போ நம்மளும் எம்எல்ஏ ஆகணும், நம்மளும் இந்த என்ன பண்ணணும், இந்த வகையான அரசியல் நிறுவனங்கள் நம்ம போய் இடையீடு செய்யணும் அப்படின்ற ஒரு வகையான கூறு அதில் இருந்தது. அப்படின்ற ஒரு வர்க்கம் என்ற கான்செப்டை யாரும் புறக்கணிக்கல, ஏற்கவோ இல்லை. அது தொடக்க நிலையில் இருந்தது. இன்னொன்று சமூகம் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் சமூகமாக இருந்தது. அன்றைக்கி இருந்த புரிதல்கள்லையும் அப்படி நான் இந்த ஒரு நியாயமான கோரிக்கை இல்லையா, அப்போ திராவிட இயக்கத்தை வைத்து நியாயமே இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த முரண்பாடுகளை மறைப்பதற்காக தான் எழுதியிருக்காரு. விந்தன் தான் எழுதியிருக்கிறார் 62. அது இன்னொரு புத்தகம் அவங்க போட்டிருக்காங்க. முரண்பாடு மறைக்கிறதுன்னு சொன்னால் அப்போ இவங்க எந்த பிரச்சனையும் பார்க்க விட்டாங்க, சாதி பிரச்சனை கூட இது வர்ண முரண்பாடு என்று சொன்னாங்க. சரி, அப்படியே வர்ணம் என்று வைத்தாக கொண்டு அந்த ஆரிய வர்ணம் திராவிட வர்ணம்ன்றது வர்ண முரண்பாடு என்று சொன்னார்களே தவிர அதிலே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு ஏற்றுக்கொண்டார்களா? அது காலனிய சதி என்று சொன்னாங்க. இந்த வர்க்க கண்ணோட்டம் என்கிற பகுதியில் சமூகத்தின் பிற பகுதியில் பார்க்கலாம். ஆனால் அவங்க பார்த்தவங்க வர்க்கம்ன்ற சொல்லையும் பயன்படுத்துகிறாங்க, வகுப்புன்ற சொல்லுக்குள்ள அதை அடக்க பார்த்தார்கள். இது அனைத்தும் தழுவிய ஒரு தன்மையாக பார்க்க வச்சாங்கன்றது தான் ஒன்று. அது மேலும் வாதத்துக்கு உட்பட்டது. அதனால தான் அதை சொல்லுகிற போதே கூட நான் சொன்னேன், அது ரொம்ப அப்படி எளிமையாக வந்து அந்த ஒரு வகையான ஒரு மரபை நான் வார்த்தையில் சொல்லிவிடுவோம்ல, அது இன்னும் ஆய்வுக்கு உட்பட்டது ஒன்று. தோழர் வந்து கேட்டாங்க, பெரிய அண்ணா வந்து காலனி எதிர்ப்பு பற்றி அந்த கேள்வி கொஞ்சம் சரியாக சொல்லுங்கள். அதாவது வந்து இப்போ பெரியார்கிட்ட மாறுபட்டு காலனி எதிர்ப்பு அம்சத்தையும் தேசிய உணர்வுக்குள்ள உள்ளடக்கிறாங்க. அது நீங்கள் சொன்ன வார்த்தை காலனிய எதிர்ப்பு அம்சத்தோட கூடிய தேசிய உணர்வை அண்ணா வந்து. ஆமாம், இது என்னுடைய முடிவு தான். ஆனால் அந்த ஒரு பேராவை நான் உங்களுக்கு நான் வாசிச்சே காட்டிடுறேன். ஆகஸ்ட் 15 அறிக்கைக்கு அவர் இதில் இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்ப நான் வாசிச்சே காட்டிடுறேன். அது வந்து ஒரு இதாக இருக்குது. 1947 ஆகஸ்ட் 15க்காக அண்ணா எழுதியது தான். திராவிடர் கழகத்தாராகிய நாம் அந்நிய ஆட்சியாகிய ஆங்கில ஆட்சி கூடாது என்பதை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி கடுமையாக நடைபெற்ற நேரத்திலே சென்னையில் நடைபெற்ற மாகாண மாநாட்டில் பூரண சுயேட்சை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். பல வருஷ காலமாகவே அந்நிய ஆட்சி நீங்கத்தான் வேண்டும், அதுதான் எமது விருப்பம். ஆனால் ஆங்கில ஆட்சியை ஒழித்துவிட்டு அந்த இடத்தில் ஆரிய ஆட்சியை ஏற்படுத்தவே காங்கிரஸ் முயல்கிறது. அதற்காகவே நாங்கள் காங்கிரஸை எதிர்க்கிறோம். காங்கிரஸ் கையாளும் முறைகள் சரியானவை அல்ல என்று படுவதால் தாங்கள் அம்முறைகளை ஆதரிக்கவில்லை. நாங்கள் காங்கிரஸ் எதிர்க்கிறதாலேயே சுயராஜ்யத்துக்கு விரோதிகள் அல்ல, அந்நிய ஆட்சி விரும்புபவர்கள் அல்ல என்பதை ஆயிரம் மேடைகளிலே பேசியிருக்கிறோம். வெள்ளையனே நீ நாளைக்கு போ என்று நீ சொன்னால் நாங்கள் இன்றே போ என்று கூறுகிறோம் என்று பேசியிருக்கிறோம். வெள்ளைக்காரனே ஆரியத்துக்கு அபயம் அளித்தான் என்று விளங்கியிருக்கிறோம். வெள்ளைக்காரனை கண்டிக்கவும் வெறுக்கவும் விரட்டவும் ஆரியர்களுக்கோ காங்கிரஸுக்காரர்களுக்கோ இருக்கும் உரிமையை விட எங்களுக்கே அதிக உரிமை இருக்கிறது என்று கூறி வந்திருக்கிறோம். கடந்த ஜெர்மன் போர் மூண்டபோது யுத்தத்திற்கான உதவிகளை நாம் செய்த போதும் இந்த சண்டைக்கு பிறகு நிச்சயமாக வெள்ளைக்கார ஆட்சி நீங்கி சுயாட்சி கிடைக்கும் என்று மக்களுக்கு உறுதி கூறி வந்தோம். உலகச் சூழ்நிலை மாறுதலை எடுத்துக்காட்டி இனி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு இங்கு ஆள வேண்டிய அவசியமோ அதனால் லாபமோ இல்லை, ஆகையால் அந்த ஆட்சி விலகி வரும் என்றும் மக்களுக்கு விளங்கி வந்திருக்கிறோம். வெள்ளைக்கார ஆட்சி இந்த நாட்டிலே மனு தர்மப்படி தான் நடக்கும் ஆட்சியாகவே இருந்து வந்திருக்கிறது என்றும், நியாயமான நமது குறைகளை கேட்டு களையவே நீதி வழங்கவோ முன்வந்ததில்லை என்றும், இந்நாட்டிலே ஆரியர்களுக்கே சகல வசதிகளும் கிடைக்கும்படியும் தனக்கு பிறகு காங்கிரஸே வாரிசு ஆகும்படியும் செய்து வருவது என்றும் எடுத்துக்காட்டி வெள்ளை ஆட்சியை கண்டெடுத்திருக்கோம். ஆக பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சி ஒழிய வேண்டும், ஒழிய பாடுபடுவோம். பிரிட்டிஷ் ஆட்சி நமக்கு கேடு பல செய்திருக்கிறது, எனவே நம்முடைய வெறுப்புக்கும் கண்டனத்துக்கும் ஆளாக வேண்டியதே ஆகும் என்பதை பலமுறை எடுத்துச் சொல்லி நம்மை மற்ற கட்சியினர் ஏகாதிபத்திய தாசர் என்று கூறியது வீண் பலி என்பதை எடுத்துக்காட்டி வந்ததுடன், போருக்கு பிறகு வந்த ஆட்சி தானாகவே விலகும் என்று முன்கூட்டியே கூறிய நாம் அந்த ஆட்சி விலகும் நாளாகிய ஆகஸ்ட் 15ஆம் தேதியை மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவே கருத வேண்டும். அதுவே இதுவரை நாம் கொண்ட போக்குக்கும் நமது கொள்கைக்கும் ஏற்றது. இன்னொன்று அதுக்கான ஒளிந்த ஆட்சி உண்மையில் ஒளிந்து கொண்டு தான் இருக்கிறது, அதை எடுத்து போடுறோம்னு அடுத்த கட்டத்துக்கு பிறகு. இப்போ என்னென்னா அதுக்குள்ளே திராவிட இயக்கத்துக்குள்ளேயும் இருந்த ஒரு வகையான
காலனி ஆதிக்க எதிர்ப்புன்னு ஒரு மரபு நமக்கும் இருக்கிறது. அதை நாம் ஏன் விட வேண்டும் அப்படின்னு அண்ணா கொஸ்டின் பண்ணுறாரு. அப்போ தான் நினைச்சோம் உலக அன்றைக்கி 2ஆம் உலக போரை பார்த்துருக்காரு, பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அதுக்கு பின்னாடி கொரிய போரை பற்றி கூட பேசியிருக்காரு. ஒன்றுபட்ட கொரியா ஒன்று இருக்கிற போது கூட ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு 2 பகுதி எடுக்க போது கூட நேருக்கு ஒரு சொல்கிறார், நேருக்கு சொல்லும் போது ஒரு கட்டையில் தான் நேரு இது 2 நாடுகளும் சார்பாக ஒரு கொள்கை எடுக்க வேண்டும். பின்னாடி தான் அணிசேரா கொள்கை கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்படி ஒரு தேசிய தன்னுணர்வு காலனிகளுடைய சரியாக பிற நாடுகள் ஆக்கப்படுது அப்படின்ற ஒரு உணர்வு அண்ணாவுக்கு வெவ்வேறு இடங்களையும் வந்துருக்கு. அப்போ இப்படி ஒரு வளமான மரபு இருந்தது அப்படின்றதான் அண்ணாவுடைய காலனிய எதிர்ப்பு சிந்தனையாக நான் அதை சொல்ல வந்து. முதல் கேள்வி வந்து நீங்கள் எல்லாரும் கேட்ட கேள்வி, ஏன் வர்க்கத்தை முன்வைக்கலை, சமூக விடுதலை அப்படிங்கிறது வர்க்கம் இல்லாமல் சாத்தியமாகுமா அப்படிங்கிற மாதிரி தோழர்கள் சில கேள்விகளை முன் வச்சிங்க. சமூக விடுதலை அப்படிங்கிறது இப்போ நாம் பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த இதில் இருந்த இயக்கங்கள்லாம் வேறு வார்த்தைகளில் பயன்படுத்தியிருக்காங்க. சாதி ஒழிப்புன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, இன விடுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் சேர்ந்து வந்து சமூக விடுதலைங்கிற ஒரு சொல்லுக்கு நான் என்ன உள்ளடக்கத்தை சொல்லணும்னு நினச்சேன்னு சொன்னால், பை பர்த் அப்படிங்கிறது இங்கே சில இப்போ இனம் மாதிரியான கருத்தாக்கங்கள் இருக்கிற மாதிரி இல்லை. இந்திய சமூகங்களில், தெற்காசிய சமூகங்களில் பை பர்த் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அவ்வளோ சாதாரணமானதில்லை. சில தெருக்களுக்குள்ளார உள்ளே நுழைவதற்கு, சில கோயில்களுக்குள் உள்ளே நுழைவதற்கு, சில முறைகளை நகைகளை அணிவதற்கு, பொது இடங்களில் புழங்குவதற்கு இதுக்கெல்லாம் பெரும் தடைகள் இருந்தது. இதில் வந்து முன்னாடி இப்போ 100 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது போல் நிலைமைகள் இல்லை, மாறி இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் என்றாலும் கூட இன்றும் கூட இதனால் ஏற்படக்கூடிய வந்து தலைகள் இருக்கு இல்லையா, அது இன்னும் முழுமையாக அறுத்தறியப்படலை. இன்னும் வந்து நம்ம கிராமப்புறங்களில் தலித் மக்கள் பொது வெளிகளில் கட்டுப்படுத்தப்படுறாங்க. நீ இந்த கோயிலுக்குள்ளார உள்ளே வரக்கூடாது, நீ இந்த இடத்துல தான் நிப்பாட்டணும், நீ இந்த தான் அப்படின்னு வந்து இதே தான் வந்து இது வந்து வெளிப்படையாக பச்சையாக தெரியுது. இதே வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய 25வது உறுப்பு கொடுத்துருக்கக்கூடிய உரிமையின்படி தான் கோயில்களுக்கு இந்துக்கள் என்று சொல்லக்கூடக்கூடியவரை இன்ன சாதியார் தான் பூசாரி ஆக முடியும், இன்ன சாதியார் தான் பூசாரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படையில் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்குது. இந்தியாவினுடைய வந்து அரசியலமைப்பு தீண்டாமையை ஒழித்து விட்டது. ஆனால் மதத்தின் பேரில் தீண்டாமையை உங்களுடைய உரிமையாக பாவிக்கலாம். மதத்தின் பேரில் இன்னொருத்தர் மேலே நீங்கள் வந்து பாரபட்சம் காட்டுறது, நீங்கள் இன்ன சாதியார்னு காட்டிக்கிறது, நீங்கள் இன்னவரை விட மேலானவர்னு காட்டிக்கிறதுக்கு உரிமை வழங்குது. இதுதான் பெரியாருடைய கேள்வியாக இருந்தது. இப்போ அயலவர்கள் வந்து பூர்வீகர்கள், நாங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நீங்கள் அயலவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மற்ற இடங்கள்லேயும் அப்படி தான் தேசிய உணர்வுகள்லாம் வந்து சேர்ந்தது. அண்ணாவும் சரி, பெரியாரும் சரி, மற்ற வந்து காந்தி, நேரு, பிரபாகரன், நேதாஜி இப்படியான தேசிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, காந்தி, நேரு மாதிரி அல்லது நேதாஜி மாதிரி, பிரபாகரன் மாதிரி, ஒன்று அமைதி வழியில் இருக்கிறவங்க, இல்லை கரிபால்டி, மாஜினி, பிரபாகரன் மாதிரி ரொம்ப மில்டன்ட்டான தேசியவாதிகள் இருக்கிறவங்க, இப்படி பல வகையான மனிதர்கள் இருக்காங்க இல்லையா. இந்த மாதிரியான தேசிய உணர்வாக்கங்களை உருவாக்குவதில், பேசுவதில், அது பற்றின இயக்கங்கள் நடத்துறதில் அக்கறை இல்லாதவங்க ஒன்று. ரெண்டாவது, இந்த வகையான தேசியங்கள் அப்படிங்கிறது இந்த அடிப்படையான மனித மாண்புகளை உறுதிப்படுத்துதல், நம்ம எல்லாம் சக மனிதர்கள் என்பதை உறுதிப்படுத்துதல் என்பதற்கு எதிரானவையாக இந்த தேசிய உணர்வாக்கங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத வந்து திரும்ப 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 சுட்டி காட்டினாங்க, எடுத்து காட்டினாங்க. ஒன்று, பொதுவாக இப்போ நம்மளை விட வெளியில் இருக்கக்கூடிய வந்து இப்போ தேசிய நீரோட்டம் அப்படிங்கிறத ஒன்று கருதுகிறோம். தேசியம் அப்படிங்கிறது ஒரு நிலைத்த தன்மையிலானதாக நம்ம பெரும்பாலான நேரங்கள் அப்படி கருதுகிறோம். தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக தானே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம அது என்ன சொல்கிறது, முன் அனுமானம் நமக்குள்ளார ஆழமாக இருக்குது. சரி, மொழி அடிப்படையில் தான் தேசியம் வரும் என்றால் ஏன் தெற்காசியாவில் இருந்த ரொம்ப பக்கத்தில் நிலத்தொடர்புகள் உடைய, ஒன்றும் இப்போ வந்து இலங்கையும் நம்மளையும் வந்து பெருசாலாம் ஒன்றும் பிரிச்சிடல, எல்லாம் ஒரே இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் படகுல அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே போய் இறங்கிடுவீங்க. ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தனி தேசிய இனமாக இருக்கும், ஏன் அவங்க ஒரு தேசிய இனமாக தங்களை கருதி கொள்கிறார்கள், ஏன் இயக்கங்கள் அப்படி நடந்தது? பிரச்சனை வந்து ஒரே மொழி உடையவர்கள் மட்டுமே ஒரு தேசிய இனமாக ஆயிட முடியாது. மார்க்சியர்களுடைய இப்போ நம்ம ஊரில் இந்த தேசியம் பற்றின சிந்தனைகளை விவாதிக்கும் பொழுது நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சிந்தனை போக்காக மேலெழுந்ததாக இருக்கிறது மார்க்சியம்தான். மார்க்சிய சட்டகங்கள் தான் ரொம்ப மேலெழுந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றா கூட இருக்குது.
ஆதிக்கம்னா எல்லார் மனதிலையும் எல்லார் சிந்தனையிலையும், அதை வந்து மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட அந்த சட்டகத்தின் வழியாக சிந்திக்கிறது தான் பொதுவானதாக இருக்குது. மார்க்ஸ் அப்படி சிந்திக்கும் பொழுது நம்ம ஸ்டாலினுடைய இப்போ ஒரு நூலை வைத்துக்கொண்டு ஒரு வரலாற்று பின்புலம், ஒரு பொது சந்தை, அப்புறம் ஒரு மொழி, இவையெல்லாம் தான் அடிப்படையானதாக இருக்குது அப்படின்னு கருதுகிறோம். ஆனால் நம்ம பிரச்சனை வந்து அவ்வளவு ஒரு வாய்ப்பாட்டின் அடிப்படையில் தீர்க்கக்கூடியதாக இல்லை, சிக்கலானதாக இருக்குது. நமக்கு கண்கூட இப்போ அயலவர்களை வெளியேற்றுதல், அவங்க வந்து வெள்ளைக்காரங்க, அவங்களை வெளியேற்றிட்டு நம்ம ஒரு நாட்டை உருவாக்குதல் அப்படிங்கிற பேரில் தான் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பர்மா போன்ற நாடுகள்லாம் உருவாயின. இவையெல்லாம் உருவாகும் பொழுது இந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் உங்களை எல்லாம் சமமாக நடத்தப்படுவீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்கள, கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறீங்கள, நீங்கள் ஒடுக்கப்படுறீங்க, மைனாரிட்டிஸ்க்கு ரைட்ஸ் இல்லை, சாதி அது இதுன்னெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தேச அரசு வந்தோடனே உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்த்துருவோம். இது அந்நிய அரசாக இருக்கிறதுனால தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியல, இது வந்த உடனே உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துருவோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து, அந்த உத்தரவாதங்கள் ஏதோ ஒரு வகையில் அரசியல் அமைப்பில், அதனுடைய குடியரசினுடைய அரசியலமைப்புகளில் பிரதிபலிக்கின்ற வகையில் தான் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட இந்த தேச அரசுகளின் அரசியல் அமைப்புகளே வந்து அப்துல்லா சொன்னது போல் அடிப்படையில் பாரபட்சங்களை கொண்டிருப்பதாக, அந்த நாட்டினுடைய பெருந்தொகையான மக்களுக்கு சில அடிப்படை உரிமைகளை கொடுக்காததா, அவங்களுடைய வந்து மொழி உரிமை, அவங்களோட வந்து மைனாரிட்டி ரைட்ஸ், அவங்களோட அரசு அமைப்புகள்லேயும் கல்விக்கும் மற்றதுக்கும் பெறக்கூடிய உரிமைகள், அடிப்படை மனித உரிமைகளை மறுக்கக்கூடியவையாக தான் உருவாயின. இந்த அடிப்படை மனித உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தான் வந்து தேச உணர்ச்சிகள் இந்த தெற்காசிய நிலப்பகுதிகளில், குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் தமிழர்களுடைய தேச உணர்ச்சி எழுவதற்கு, இந்த தேச உணர்வு நம்மெல்லாம் ஒன்று, நம்மளை பாரு இவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி எழுவதற்கு காரணமாக இருந்தது. அது வந்து இலங்கையில் வந்து வேறு மாதிரி இருந்தது, அது வந்து கன்சிடர் பண்ணாத. இங்கே கொஞ்சம் முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா, தேசியவாதிகளை தொடர்ச்சியாக விமர்சிச்சுக்கிட்டே இருந்ததுனால வந்து பெரியாரும் சரி அண்ணாவும் சரி அவங்க வந்து வேறொரு விதமானது, பெரியார் வந்து தெளிவாக வந்து தேசியம் அப்படிங்கிறது பித்தலாட்டம், ஏமாற்று, தேசியவாதிகள் அப்படிங்கிறவங்க திருடர்கள், அவங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். எந்த இடத்துலையும் அதை திமுகவும் தேச உணர்ச்சிகளெல்லாம் பயன்படுத்தும் பொழுது, ஒரு அரசியல் ஆக்கும் பொழுதும் கூட திமுகவை நோக்கியும் அதே வகையிலான விமர்சனங்களை அவர் முன்வைத்தார். அவரை பொறுத்த வரைக்கும் சுதந்திர தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்ம என்னென்னா, இந்த விமர்சனத்தில் ஒரு வந்து இது பண்ணுறோம், வர்க்க அடுக்குகளுக்கும் இல்லை வந்து வர்க்க ஒடுக்குமுறைகளுக்கும் இதுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகிறோம். அப்படி வந்து அவங்க பொலிட்டிக்கல் கிரிட்டிக், அரசியல் விமர்சனம் அப்படி இல்லை. இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே பார்ப்பன பனியா ஆதிக்கத்தின் வகுப்பு சுரண்டலின் ஒரு வடிவமாக இருக்குது. சாதி ஆதிக்கத்தின், இந்த சமுதாயத்தில் சாதி ஆதிக்கத்தை கட்டி காப்பாற்றுவதற்கான ஒரு ஒழுங்காகத்தான் இது முன்னாடி அது தேசியமாக பேசப்பட்ட பொழுது, ரொம்ப பச்சை புள்ளத்தனமாக அண்ணா நேருலாம் பேசிக்கிட்டு இருந்த பொழுதும் சரி, அது ஒரு தேச அரசாக மாறிய பொழுதும் சரி, அப்படி தான் இருந்தது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம், விமர்சனம், செயல்பாடு எல்லாம். அதனால் அந்த வர்க்கத்திற்கும் தேச வந்து வர்க்க விடுதலை, சமூக விடுதலை, தேசிய விடுதலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அண்ணா அவனுடைய சிந்தனையிலையும் சரி பெரியாருடைய சிந்தனையிலையும் சரி வேறுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இப்போ அண்ணா வந்து ஒரு மொழிவழி தேசியவாதியா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு வந்து உறுதியாக எனக்கும் பதில் தெரியல. அன்பரசு என்ன சொல்லுவாருன்னு தெரில, ஆனால் உறுதியாக பதில். ஏன்னா அண்ணாவுடைய தேசிய சிந்தனை அப்படிங்கிறது, இப்போ திராவிட தேசியம்னு 61 எழுதுகிற கட்டுரையில் கூட தேசியம்னா என்ன, அது இன்னதுன்னு சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி எல்லாரையும் சேர்த்து இந்த பக்கம் ஒரு குரூப்பை நிறுத்துங்க, அவங்கெல்லாம் ஒரு தேசியம், இந்த பக்கம் ஒரு குரூப்பை நிறுத்துங்க, அவங்கெல்லாம் சில முன்னே இருக்கக்கூடிய வகைப்பாடுகளின் விளைவாக, மற்றதின் விளைவாக ஒரு பகுதி மக்கள் இன்ன தேசியம்னு ஆகிறாங்க. அப்படின்னா பிரச்சனைகளின் ஊடாகத்தான் ஒருத்தங்க என்ன தேசியமாக மாறுறாங்களோ இல்லையே, நிலைத்த தன்மைகளின் வழியாக அப்படி உருவாகிறாங்களா அப்படிங்கிறது அவருக்கு பிரச்சனை அப்படின்னு கருதுறாரு. ஆனால் இப்படி கருதி அண்ணா தான் என்ன பண்ணுறாருன்னா, திராவிட இனத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்குது அப்படின்னு திரும்ப 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 பேசுகிறார். ஒரு தேசிய அரசியலை கட்டமைக்கக்கூடிய யாரும் வரலாற்றையும் பண்பாட்டையும் பயன்படுத்தாமல், அது வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு பயங்கரமான தொடர்ச்சி இருக்கிறதாகவும் ஒரு நிலைபேறு தன்மையும் தொடர்ச்சியும் அதுக்குள்ளார இருக்கிற மாதிரி சொல்லாமல் யாரும் தேசியத்தை கட்டமைக்கவே முடியாது.
எல்லாரும் மார்க்சியர்கள் உட்பட. இப்போ மாவோ வந்து சீன தேசியத்துக்கு அப்படி தான் ஒரு உள்ளடக்கத்தை வழங்கினார். வியட்நாமுக்கு அப்படி தான் வந்து அவர் ஒரு உள்ளடக்கத்தை வழங்கினார். அவங்கெல்லாம் வந்து வர்க்க விடுதலை, சமத்துவம், ஒரு பொதுவுடைமையை நோக்கி சமூகம் போகிறது இப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ளார வச்சுக்கிட்டும் கூட, ஆனால் ஒரு தேசியவாதத்தின் ஊடாத போய் ஒரு தேச அரசு தங்களுக்கு வந்து ஒரு விடுதலையை கட்டமைத்து அதுக்கப்புறம் அந்த சமூக விடுதலையாக உருமாற்றி அப்படி போய் சேர்ந்துட முடியும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்து எப்படி தோல்விகள் இதில் நிதர்சனமானவையோ அதே மாதிரி தான் சீனாவுக்கு, வியட்நாமுக்கு இப்படி வந்து பயங்கரமான சமத்துவத்தை, கம்யூனிஸ்டத்தை நோக்கி போகிறதுக்கு தேசிய விடுதலையை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சவங்களுக்கும் அது நடந்திருக்கு. அது அப்படியான ஒரு தோல்வி நடக்கலாமா அப்படின்னு கேட்டால் கப்ரால்லாம் அப்படி தான் சொல்கிறார். ஆமாம், வந்து இது வந்து பூர்ஸ்வாசிஸ் ஒரு பகுதி. அவங்க வந்து பூர்ஸ்வாசிஸ் அப்படிங்கிறது இப்போ கண்கூட இருக்கிறவங்கள மட்டும் சொல்ல, முதல் வச்சிருக்கிற முதலாளிகள் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல, இந்த பெரும் அதிகாரிகள், மற்றது அரசு உருவாக்கங்களின் ஒரு பெரிய அரசை உருவாக்கி ஒரு கட்டடத்தை கட்டி இது பண்ணுறதன் மூலமாக உருவாகி வரக்கூடிய அதிகாரிகள் இவங்கெல்லாமும் பெரிய பூர்ஸ்வாசிஸாக மாறி பிரச்சனைகளை பெருசாக மாற்றிட முடியும். அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வர்க்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கல் மாதிரி அல்ல. அது சமூகத்தில் வர்க்கங்களும் சாதிய அமைப்பும் இதில் இருக்கிற வர்க்க அடுக்குகளும் இதெல்லாம் வந்து ரொம்ப இயங்குதன்மை உடையவையா, ஒன்றை ஊடறுத்து செல்லக்கூடியதா, ஒடுக்குமுறை வடிவங்கள் ஒன்றை ஊடறுத்து செல்லக்கூடியவையாக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து அடிப்படையில் வந்து ஒரு தெற்காசிய தமிழ் மக்களுடைய அனுபவத்தில் தேசிய உணர்வாக்கத்தில் நமக்கு வந்து பெரியாரும் அண்ணாவும், இப்போ அண்ணா வந்து ஒரு தேசியவாத சிந்தனையாளரால் இருந்தாலும் கூட பெரியார் வந்து தேசியவாதத்தை கடுமையாக விமர்சித்தவர். அதை பற்றி அவருக்கு எந்த நல்ல அபிப்பிராயமும் கிடையாது. கடுமையாக வாழ்நாள் முழுக்க பாப்புலர், வெறும் சாதாரணமாக சொல்லலை. சந்திரசேகர் தோழர் சொல்லும்போது கூட இன்றைக்கி போய் கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிட்டு சொல்கிறோமே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டார். உண்மையான பிரச்சனை என்னென்னா, பெரியார் மாதிரி இருக்கிறதுக்கு பெரியாரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா பின்னாடி எழுந்த எல்லா தேசியவாத போக்களும், தேசியவாதங்கிறது ஒரு மத நம்பிக்கையை விட கடுமையானது. ஒரு வந்து தேச அரசுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஏக்கம் இருக்குல்ல, நமக்கு ஐநாவில் ஒரு கொடி பறக்காதா அப்படின்னு நம்ம மக்கள் சிந்திக்கிற முறை இருக்குல்ல, அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டோம். இது பண்ணால் அவனாவது சண்டை போட்டான், நீங்கள் அதை ஆதரிக்கவாவது வேண்டாமா அப்படிங்கிற போக்கு வாதங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து கடுமையானது. அது வந்து ஒரு தேச உணர்வுகளும் தேச அரசுகளும் நிலவக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு தேச அரசை நிறுவிட்டோம்னா நமக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குது, ஆழமாக இருக்குது. இது வெறும் கோட்பாட்டு தளத்தில், விவாத தளங்களில் மட்டும் இல்லை, நடைமுறை வாழ்க்கையில் அப்படியான ஒரு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அதிலிருந்து தான் இது எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுற, இதெல்லாம் பேசக்கூடிய வரலாற்று போக்கில் இதெல்லாம் நியாயம்னு சொல்லக்கூடிய பண்பாட்டிலேருந்து வரலாற்றிலேருந்து உருவாக்கக்கூடிய வாதங்கள்லாம் தோன்றுறது. அந்த வந்து தேசியவாத இதில் அண்ணா உருவாக்குனது அப்படிங்கிறது, அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா சொல்லாடல்களையும் இன்னொரோட இணைக்கிறார். ஆரியர் அப்படிங்கிறது தான் பூர்ஸ்வாசிஸ் அப்படின்னு சொல்கிறார். திராவிடர் அப்படிங்கிறது தான் ப்ரோலெட்ரியாட் அப்படின்னு சொல்கிறார். நான் சும்மா சொல்லலை, அவருடைய வந்து ஒரு சின்ன புத்தகம் ஒன்று இருக்குது. இது வந்து அண்ணாவின் பொன்மொழிகள். இப்போ இப்படி தான் வந்து 50களில் கம்யூனிஸ்ட்டு அங்கேருந்தும் புத்தகம் போட்டாங்க, சோவியத் தூதராலையும் புத்தகம் போட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இப்படி சின்ன சின்ன புத்தகங்களை போட்டு. இதெல்லாம் இப்போ வந்து இதனுடைய பயன்பாடு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதாரண மக்களுக்கு, சாதாரண பேச்சாளர்களுக்கு கையில் கொடுக்கணும். இதில் பொன்மொழிகள் தான் இருக்குது, 50களில் போட்டிருக்கிற புத்தகம். இதில் வந்து அவர் சொல்லும்போது முதலாளித்துவத்தை ஒழிப்பதற்குரிய ஒலிகள், ஆரியர்கள்னால் யார், நம்ம வந்து ஆரியர்னா வெறும் வடக்கு இருக்கிறவன்னு மட்டும் சொல்ல, முதலாளிகளையும் சேர்த்து சொல்கிறோம். யாரெல்லாம் சாதியை பின்பற்றானோ அவனையெல்லாம் சேர்த்து சொல்கிறோம், அவன்லாம் ஆரியர். யார் எல்லாம் உழைக்கிறவனெல்லாம் திராவிடன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த அரசியல் இப்போ நம்ம கோட்பாட்டு ஆய்வுகள் சிந்தனைகள்லாம் இதெல்லாம் நிரந்தரமான ஒரு வார்த்தைகளாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பாலிடிக்ஸில் அதுவும் வந்து வெகுஜன அரசியல் இதில் வந்து இதெல்லாம் வந்து ப்ளே ஆகக்கூடிய தன்மை, இதனுடைய செயல்பாடெல்லாம் ஊடறுத்து செல்லக்கூடிய, ஒன்றுக்கொன்று வந்து இது பண்ணுறதா இருக்கும். நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுத்தக்கூடிய உணர்வு தாக்கங்கள் வேறு வகையிலானது, அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இலங்கையை வந்து அப்படி நடக்கலை. அதனால தான் இவங்க தனிநாடு கோரிக்கையை கைவிடுற அந்த சந்தர்ப்பம் இருக்குல்ல, அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார், நாட்டு பிரிவினை நம்முடைய லட்சியம்தான், ஆனால் நாட்டு பிரிவினைக்குள்ளார இன்னும் பல லட்சியங்களும் இருக்குது. நம்ம சமூக விடுதலை மற்றதெல்லாம் வச்சுருக்கோம். நாட்டு பிரிவினைக்கு தடை வந்துட்டால் இதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு வேறு வழி இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த பிரச்சனைகளை பார்ப்போம். இந்த பிரச்சனை இன்னும் பெட்டராக கையாளுறதுக்கு ஏதாவது யோசனை இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு அவரால் சொல்ல முடியுது, அதை இது பண்ண முடியுது. ஆனால் தேச விடுதலையை தவிர நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. மரணம் இல்லையேல் வந்து தேச விடுதலை இல்லையேல் மரணம் தான் எங்களுக்கு வந்து இறுதி, எங்களுடைய மரணம் உங்களுக்கு இது தரணும் அப்படிங்கிறது எல்லா தேசிய விடுதலை இயக்கங்களும் பேசியிருக்காங்க. அப்படி பேசினவங்க, அதுவும் ஒரு ரைட் விங் வந்து அந்த மாதிரி துணி இருந்தால், வலதுசாரி தன்மையிலான விவாதங்கள் இருந்தால், அந்த வார்த்தைகளுக்கு உள்ளடக்கம் இல்லாமல், மக்கள்ங்கிற உள்ளடக்கம் இல்லாமல் போயிட்டுருதுன்னா அது எவ்வளோ மோசமான தன்மைக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சொந்த அனுபவங்களில் ஒன்று தான்
தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய பிரச்சனை. அது வந்து இப்போ நான் செத்து போகிறது பிரச்சனை இல்லை, விடுதலை போராளிகள் ஆயிரக்கணக்கான பேர் சாகிறது மட்டும் பிரச்சனை இல்லை, அதுவும் சேர்ந்த பிரச்சனை. அதை விட ஒருத்தர் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து தங்களை நம்பி இருக்காங்க, அது என்னவா நடக்கும் அப்படிங்கிறத அவர் கவனத்தில் எடுத்திருந்திருக்கணும். ஆனால் அப்படி வந்து அவர் எங்கேயுமே பேசின மாதிரி சிந்தித்த மாதிரி வந்து இப்போ அண்ணாவுடைய சிந்தனைகள் வெளிப்படையாக இருக்குது. பிரபாகரன் அவர்களுடைய இதுவும் முன்னாடி இதுலாம் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. அவர் அதுக்கு முன்னாடியும் அதெல்லாம் ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு பேசின மாதிரியே தெரியல. ஆனால் வந்து அண்ணாவை ஆதரித்த, பெரியாரை ஆதரித்த, பெரியார் வழியில் வந்த, அண்ணா வழியில் வந்த ஒரு இயக்கங்கள் தான் இப்போ பிரபாகரனை பெருசாக மாற்றுறாங்க. அவர் வந்து இப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு இங்கே பெற முடியாத ஒரு நாடு இருக்குல்ல, அதை அங்கே பெற முடியும் அப்படின்னு நம்பினாங்க. இதை தான் இதெல்லாம் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் வழியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படின்னாலாம் இல்லை. தோழர் தான் லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸோட மீனிங் என்னென்னா, இப்படி தான் தோழர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, எதுவும் எழுதலை. நம்ம பெற முடியாத ஒரு நாட்டை பிரபாகரன் ஒரு நாடு வாங்கி அங்கே வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு கொடி ஐநாவில் தனியாக பறக்கும் அப்படிங்கிறது தான் கடந்த 20 வருடங்களாக பல்வேறு தோழர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ரைட், நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது 20 வருடங்கள். அதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த 80கள் தொடங்கி அந்த 20 வருடங்களாக நம்ம தேச அரசுக்கான ஏக்கம் இருக்குல்ல, அது வந்து நமக்கு நம்முடைய சமகால பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த ஏக்கம் இருக்குது. அது வந்து என்னென்னா, பிரச்சனைகள், விடுதலை, மற்றதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு, என்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு முதல் இதுக்கு ஆதரவு தெரிவி. பெரியார் என்ன சொல்லி, அவருக்கு அப்படி தான் சொல்லுவார், அவர் விடு, அவர் அங்கிட்டு வச்சுட்டு நம்ம இப்படி யோசிப்போம் அப்படிங்கிற சிந்தனை போக்கு. இன்னொன்று வந்து இதனுடைய வெளிப்பாடு என்னதுன்னா, சரி அவங்களும் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்றுக்கிட்டு தானே இருக்காங்க, இதை வந்து ஒரு விதத்தில் நியாயப்படுத்துறதுடைய ஒரு இதுதான் வந்து தேசியத்தை பேசுகிறதுக்கு. இப்போ விடுதலை புலிகள் வந்து பெண்களுக்கு இது கொடுத்தாங்க, பெண்கள் அவங்க படையில் சேர்த்துக்கிட்டாங்க, பெண்களை வந்து முன்னணிக்கு கொண்டு வந்தாங்க, பெண் உரிமைகளுக்காக சில சட்டங்களை செஞ்சுருக்காங்க, அவங்க வச்சுருந்த சட்டத்தின்படி தீண்டாமையை ஒழிச்சிட்டாங்க, மற்றதெல்லாம் செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் நம்ம இதாக எடுத்துக்கூடாதா அப்படின்லாம் தோழர்கள் கேட்குறாங்க. சில தோழர்கள் இப்போ பெரிய மூத்த தோழர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குளத்தூர் மணி தோழர் அவர்களும், இப்போ விடுதலை ராஜேந்திரன் தோழர், அப்புறம் வந்து சுப வீரபாண்டியன் தோழர், இந்த மாதிரியான பெரிய தோழர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பெரியாருடைய தொடர்ச்சியாக தான் பிரபாகரன் அவர்களே இருந்தார் அப்படின்னு அடித்து வாதிடுறாங்க. இதெல்லாம் நம்முடைய விருப்பம், நம்ம உருவாக்குற அரசியல் சொல்லாடல். உண்மையாலுமே அவங்க ஆய்வாளர்கள் மட்டும் இல்லை, அவங்க ஒரு அரசியல் தலைவர்களுங்கிற வகையில் அவங்க தங்களுடைய அரசியல் நியாயப்படுத்துறதுக்கு இந்த சொல்லாடல்களையும் சேர்த்து உருவாக்குறாங்க. இப்போ வரைக்குமே தொடர்றாங்க. சில பேர் தொடர்றாங்க, சில பேர் கைவிடுறாங்க, சில பேர் மௌனமாக இருக்காங்க, பெரியார் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள். இப்படி ஏன் வந்து அவங்க வந்து இதுக்கு இதாயிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த தேசியவாத சொல்லாடலுக்கு அவங்களையும் அறியாமல் ஒரு முறை உள்ளே குதித்த பிறகு திரும்ப எந்த வழியில் வெளியே ஏறி வர்றதுன்னு தெரியல. எப்படி இது நடந்தது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு சட்டகம் உருவாக்கியிருக்காங்கல்ல, தேசியவாதிகள் தான் அந்த சட்டகத்தை உருவாக்குனாங்க. என்ன சட்டகம்னா, இங்கே பாருங்கள், சமூக விடுதலைன்னு சொல்லி நீங்கள் சமூகத்தை பிரிவினை செய்கிறீங்க, நீங்கள் வந்து பார்ப்பனர் அல்லாத ஒரு விடுதலைன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுடைய நலனை வந்து கூறு போடுறீங்க. இப்படிங்கிற விவாதம் ஒன்றும் 20-30களில் தொடர்ச்சியாக நடந்தது. திருவிக்கா பெரியாருக்கு எதிராக வைத்த வாதமே அதான். நாட்டினுடைய நலனை கவலைப்படாமல் இந்த சின்ன சின்ன வகுப்பு நலன்களை பற்றி எதுக்கு கவலைப்படுறீங்க, நாட்டு நலன்லாம் கிடைச்ச பிறகு இது சாதாரணமாக முடிஞ்சு போயிடுற விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஜின்னாவுக்கு எதிராக நீ என்னையா முஸ்லீம் நலன்னு சொல்கிற, நாட்டு நலனோட உனக்கு முஸ்லீம் நலன் பெருசாக போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாப்புலரைஸ் ஆச்சு, இந்த வாதம் இருக்குதுல்ல, இது வந்து பாப்புலரைஸ் ஆச்சு. ஆனால் அவங்க அதுக்கு திரும்ப கேள்வி கேட்டாங்கல்ல, நீ நாட்டு நலன்னு சொல்கிற இல்லையா, அதில் வந்து இந்த நாட்டில் 99 மக்களாக இருக்கிற இந்த மக்களுடைய நலன் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. பூலேலேருந்து இந்த கேள்வி தான் கேட்டார். ஆனால் அவங்க அதுக்கு பதிலே சொல்லலை, அது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போயிட்டாங்க. ஒரு கேள்வியை சட்டங்களை பாப்புலரைஸ் பண்ணுறோம்ல, இது வந்து ஏற்புடையதாக மாறுது. இந்த சட்டகத்தினுடைய அடிப்படையில் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிரபாகரனை ஏற்றுக்கொள்வது அல்லது வந்து இப்போ பெரியார் இயக்கங்கள்லேருந்து அது வந்து தேசிய தலைவர் ஒருத்தரை ஏற்றுக்கிறது, தேசியவாத தலைமை ஐகான்ஸாக ஏற்றுக்கிறது, லட்சியபூர்வமான வடிவங்களை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தங்களுக்கு வந்து ஒரு பெருமை அளிக்கக்கூடியதாக நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அடிப்படையான சட்டகமான இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுடைய அடிப்படை மனித உரிமைகளை நிலைநாட்டுவது தான் சுயமரியாதை. ஒரு நாட்டுடைய சுயமரியாதையாக இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதையை நிலைநாட்டுறது தான் ஒரு நாட்டுடைய சுயமரியாதையாக இருக்கும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது இல்லை. அது வந்து இவங்களுக்கே இப்போ பொருட்படுத்தக்கூடியது இல்லாமல் போயிட்டு,
யார் இதை பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த தரப்பாருக்கே அப்படிலாம் நம்ம இப்போ பேசக்கூடாது, இது சந்தர்ப்பம் இல்லை, சமய சந்தர்ப்பம் இது அல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அது கொஞ்சம் வந்து நீங்கள் இடம் கொடுத்த உடனே அவங்க என்ன போய் பண்ணுறாங்கன்னு சொன்னால், பெரியாரே வந்து இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் எதிரானவர், அண்ணாவே தமிழ்நாட்டுக்கெல்லாம் எதிரானவர், திமுகவே தமிழ்நாட்டுக்கெல்லாம் எதிரானது அப்படிங்கிற ஒரு சாதாரணமான பேச்சை ரொம்ப வெளிப்படையாக பேச முடியுது. இது நம்ம ஊரில் ஏதோ சின்ன நம்பர்ஸில் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து ஒரு இப்போ இப்போதைக்கு என்ன ஒரு 8% வாக்கு வாங்குறாங்களா, 30 லட்சம் வாக்கு வாங்குறாங்க. ஒரு அநேகமாக வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் அவங்களுக்கு வந்து இப்போ மில்டண்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அதனால் கம்முன்னு இருக்காங்க. இந்த 1000 பேர் 2000 பேர் அவங்க கட்சியில் மில்டண்டாக இருக்கும்போதே இப்படி இருக்காங்கன்னு சொன்னால், இவ்வளவு மோசமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 10,000 பேர் மில்டண்டாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சி பாருங்கள். பெரிய கலவரங்களை ரொம்ப சாதாரணமாக அவங்களால் உருவாக்க முடியும். இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு மிரட்ட முடியும். நேற்று வந்து லண்டனில் வந்து பெரியாரை பற்றி ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க தோழர்கள். அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் பெரியாரை பற்றி இங்கே பேசக்கூடாது, அந்தால் தமிழ் துரோகி அப்படின்னு போய் கூட்டத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ இவங்க எங்கேயாவது போய் அவங்க கூட்டம் போட்டு பேசினா நீ இப்போ இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது இது வரைக்கும் பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? பெரியாரை திட்டி பேசும்போது கூட நீங்கள் திட்டி பேசுங்க, தோழர்கள் விமர்சனபூர்வமாக பார்க்குறாங்க, அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம பரிசீலிக்கணும் அப்படின்னு சமாதானம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை அவர் தப்பாக சில விஷயங்களை பேசியிருக்காரு, இல்லாத தேசியமான திராவிடம்னு ஒன்று பேசியிருக்காரு, இந்தியாவும் இல்லாதது தான் திராவிடமும் இல்லாதது தான், தமிழ் தான் உண்மையானது, தமிழ் தேசியம் தான் உண்மையானது அப்படின்னு பேசினாங்க. இது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் இவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும், நான் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லேருந்து தான் வந்தேன், கம்யூனிஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் அவங்க ஒரு தேசியவாதிகளாக தான் இருந்தாங்க. இது நம்ம வந்து நம்ம ஊரில் இப்போ வந்து மார்க்ஸ் வந்து ஒரு தேசியவாதியான்னு கேட்டால் இல்லை. மார்க்ஸ் அடிப்படையில் வந்து தேச எல்லைகளை எல்லாம் உடைத்துறா. கம்யூனிஸ்ட் ஒரு அமைப்பு இயக்கம்னு ஐரோப்பாவில் தோன்றும் பொழுதே அது தேசியத்தை கடுமையாக தான் விமர்சனம் பண்ணி தான் வெளியில் வந்துச்சு. அது தேசியத்தை பற்றி மார்க்ஸுக்கு இருந்த இது, அவர் எந்த இடத்துலையுமே சிட்டிசன்ஷிப் கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை. தேச முரண்பாடுகளை பற்றி அவருக்கு கூர்மையான பார்வை இருந்தது. அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி, அதை இப்போ கையாளணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தது. தேச ஒடுக்குமுறைகளை எதிர்த்தார். ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மீதான ஒடுக்குமுறைகளை எதிர்த்தார். ஒரு தனி மனிதர்கள் வர்க்கங்களுக்கு இடையிலான முரண்பாடு, தனி மனிதர்களுக்கு இடையிலான முரண்பாடு, இதையெல்லாம் தீர்க்கிற மாதிரி தான் தேசங்களுக்கு இடையிலான முரண்பாடையும் தீர்க்க முடியும் அப்படின்னு அவர் கருதினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் பயங்கரமான வந்து ஒரு தேசிய எண்ணப்போக்கு உடையவங்களாக தான் இருந்தாங்க. ஆசிய நாடுகள் முழுக்க அப்படி தான் இருந்தாங்க. அதனால் நம்ம அப்படி இருந்தோம் அப்படிங்கிறத விட ஆசிய நாடு முழுக்க கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் தேசியவாத எண்ணப்போக்கில் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால, அதனால் நமக்கு வந்து அது எப்படின்னு சொன்னால் முன் அனுமானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சமூகங்களில் கண்கூடாக இருக்கிற அடிப்படை மனித உரிமைகள் பற்றின கவலையே இல்லாத தேசியவாதத்தை ஆதரிக்கக்கூடிய மனப்போக்கு உடையவராக நம்ம இருக்கோம். அது வந்து பிரச்சனைன்னு தோணுது. கடைசியாக தோழர் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டார், அனுபவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு 10-20 வருஷம் இந்த சமூகத்தில் தான் வாழ்கிறோம், 50 வருஷம் கூட வாழ்வோம். கண் முன்னாடி தான் நம்ம பிரச்சனைகள் இருக்கும். சில நேரங்களில் கண் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடியாது. கண் முன்னாடி தான் சாதி இருக்குது, கண் முன்னாடி தான் குடியிருப்பு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இந்த சென்னை நகரத்துக்குள்ளார கண் முன்னாடி தான் வந்து நீங்கள் ஒரு தெருவில் போய் பார்த்தீங்கன்னா காற்றோட்டமும் வசதியும் வீதிகளும் மரங்களும் அப்படி அழகாக இருக்குது. தெருக்களே நீங்கள் அந்த தெருவில் நடந்து போய் தெருவிலேயே படுத்து தூங்கிடலாம் போல் இருக்குது. இங்கே வீடுகளுக்கு போனால் கூட படுத்து தூங்க முடியாதான வீடுகள், அடைக்கப்பட்ட வீடுகள் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் 2 வேறுபட்ட தெருக்களையும் வீடுகளையும் கூட பார்க்குறீங்க. ஆனால் வந்து இந்த ஊரில் சாதி இருக்கா அப்படின்னு நம்ம திரும்ப கேட்குறோம். வேறுபாடுகள் இருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை, அது வேறு பிரச்சனை தோழர், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்லாம் தோழர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. வர்க்கம், வர்க்க அடுக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து சாதி, மதம் இப்படியான பல அடுக்குகளின் ஊடாக வந்து அது செயல்படுறத நம்ம கண் முன்னாடி பார்த்தும் கூட நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தனை சட்டகங்களினுடைய, கோட்பாட்டின் சட்டகங்களின் வழியாக நிராகரிக்கிறோம். இது வந்து அகடமிக்ஸ் செய்கிறாங்க. அகடமிக்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டு கோட்பாட்டு சட்டகங்களை இறக்குமதி செய்து இந்த கோட்பாடுகளுக்கு ஏற்ப இதை பார்த்து, இது வந்து இப்போ அவர் சாண்டல் மப்போ அதை எழுதியிருக்காரு, இவர் வந்து அதை எழுதியிருக்காரு, இவர் இது எழுதியிருக்காரு, அப்படியான ஒரு சட்டகம் இருக்குது, இந்த சட்டகத்தின் வழியாக பார்த்தா இது தெரியுது அது தெரியுது அப்படின்னு வந்து திரும்ப எண்ணற்ற ஆராய்ச்சிகளை செய்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து சமூக விடுதலையை பேசக்கூடிய இயக்கங்களும் கூட தங்களுக்கான சிந்தனைக்காக, விமர்சனத்திற்கான வந்து ஒரு கருவியாக இருக்க வேண்டிய மார்க்சிய முறையில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய கண் முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டு வாழ்க்கை அனுபவங்களை நிராகரிப்பதின் வழியாக, இல்லைன்னா இந்த சட்டங்களுக்குள்ளார அதை புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறது இதுக்குள்ளார போய் அர்த்தப்படுத்துறதன் வழியா, இல்லை அந்த சொற்களஞ்சியத்துக்குள்ளார அர்த்தப்படுத்துறதன் வழியா அதை வந்து அர்த்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அது சொந்தமாக தனக்கான ஒரு சொற்களஞ்சியத்தை உருவாக்கும். ஐரோப்பாவில் இருந்த மார்க்சியத்துக்கு இருந்த சொற்களஞ்சியம்
ரஷ்யாவுக்கு வரும்போது அது இன்னும் பல சொற்களஞ்சியங்களை கூட சேர்த்தது. சில சொற்களஞ்சியங்களை விட்டுது, சில சொற்களஞ்சியங்களை சேர்த்தது. சீனாவுக்கு வரும்போது இன்னும் பல இது, சீனாவுக்கும் சரி வியட்நாமுக்கும் சரி. கியூபாவுக்கு போய் கியூபாவிலேருந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகும்பொழுது அவங்க இன்னும் பல விதமான சொற்களஞ்சியங்களையும் அனுபவங்களையும் சட்டங்களையும் கூட சேர்த்து தான் இது பண்ணாங்க, மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. விமர்சனங்கள் ஈரோ சென்ட்ரிக்கை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. ஆனால் இந்தியாவுக்கு வரும்பொழுது உண்மையாகவே நம்முடைய பிரச்சனை வந்து மார்க்சியர்களோட பிரச்சனை என்னென்னா, நம் சொந்த வாழ்க்கை அனுபவங்களை மறுதளித்ததின் ஊடாக தான் என்ன பண்ணோம்னா கண் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை திரும்ப திரும்ப மறுதளித்தோம். இங்கே வந்து சாதி அடுக்குகள்லாம் ஒன்றும் இல்லை, சாதிலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அது தானாக போகிற போக்கில் தானாக சரியாயிரும், அடிப்படை மனித உரிமையே இல்லாமல் இருக்கே. இப்போதைக்கு அப்படி இருக்குது தோழர், 2 பாட்டாளியுமே ஒன்றா சேர முடியாத நிலைமை இருக்கே அப்படிங்கிற அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தோழர். இது மற்றவங்களாம் சேர்ந்து பிரச்சனையை உருவாக்குறாங்க. எப்படி தேசியவாதிகளுக்கு வந்து தேச ஒற்றுமையை குலைக்கிறது, இவன் ஒருத்தன் உரிமையை கேட்டான்னா அது தேச ஒற்றுமையை குலைக்கிறது, தேச உரிமை தான் முதலானது, மற்ற உரிமைகள்லாம் அதுக்கு அப்புறமானது அப்படின்னு சொன்னாங்களோ, தேச நலன் தான் முக்கியமானது அதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி தான் மார்க்சியர்கள் பெரிய நம்பர்ஸாக மாறலினா கூட அவங்க தேசியவாத சட்டத்தினுடைய தேசிய நீரோட்டத்தினுடைய தோழர் பரிமளா தோழர் சொன்ன மாதிரி அவங்க தேசிய நீரோட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தாங்க. அவங்களால வந்து அடிப்படையில் தான் சார்ந்திருக்கிற மக்களுடைய உரிமைகளை பற்றி போராட முடிந்தது, அவங்களுக்காக நிற்க முடிந்ததெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் மறுக்கலை. பல இடங்களில் அவங்க எந்த பகுதியில் இருந்தாங்களோ, ஆனால் அந்த உரிமைகள் பற்றின ஒரு அரசியல் மொழி சொற்களஞ்சியத்தை அவங்களால உருவாக்க முடியல. அது ஏற்கனவே தேசியவாதத்திலிருந்து வாங்கின சொற்களஞ்சியம் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்ட பல சொற்களஞ்சியங்கள் இருக்குது. அந்த சொற்களஞ்சியங்கள் உயிரோட்டமாக பிரச்சனைகளை பிரதிபலிக்க முடியல, மக்களை ஈர்க்க முடியல, இதெல்லாம் சிக்கலாக மாறிட்டுது அப்படின்னு தோணுது. நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை கருத்தில் எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மனதில் இருக்கிற சட்டகம் அல்லைன்னா தான் வச்சுருக்கிற முன் அனுமானங்களை உறுதிப்படுத்துறதுக்காக வந்து அனுபவத்தை பயன்படுத்துறதல்ல, தான் வச்சுருக்கிற முன் அனுமானங்கள் கருத்துக்கள் இதெல்லாம் உரசி பார்த்துக்கிறதுக்கு தான், அதன் மீது கேள்வி எழுப்பிக்கிறதுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். வந்து அதனால் இதை பெரியார் அண்ணா போன்ற பெரும் தலைவர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் அவங்க ஏன் பெரிய தலைவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ நியாயப்படுத்தணும், ஏன் நீங்கள் போய் மறுபடியும் பெரியார் அண்ணா அம்பேத்கர்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க, அவங்களாம் தவறே செய்யலையா, பல இடங்களில் தவறுகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவங்க உருவாக்கின அரசியலும் அவங்க பேசின பேச்சுக்களும் வந்து அடிப்படையில் மனித உரிமைன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒரு மனுஷன் வந்து நடந்து போகிறதுக்கு, ஒரு இடத்துல இது பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு, இந்த அடிப்படை மனித உரிமைகளை இதுதான் வந்து ஒரு நாட்டுடைய உரிமையாக இருக்க முடியும், ஒரு சமுதாயத்துடைய உரிமையாக இருக்க முடியும். இதெல்லாம் குலைச்சிட்டு நம்ம எதையும் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத பச்சையாக சொல்ல முடிஞ்சது, எதை பற்றியும் கவலைப்படாமல் சொல்ல முடிஞ்சது. அதுவும் பெரியாரெல்லாம் எதை பற்றியும் வந்து எல்லாரும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்த நேரத்தில் இவன் தேச துரோகி அப்படின்னு பட்டம் கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நீ என்ன தேச துரோகின்னு சொல்கிற, நானே எனக்கு தேச துரோகின்னு பேரை போட்டுக்கிட்டு நானே எழுதுகிறேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. திரும்ப 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 பொது கருத்தினங்கள், பொது வகைப்பாடுகள், பொது உணர்ச்சி அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் உனக்கு இதுக்கு உரிமை இருக்கா, நீ என்ன இதை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து அவங்களால கேட்க முடிஞ்சது. அந்த பேச்சுக்களை ஒரு இடத்துல கைவிட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பாப்புலர் வந்து இது வந்து எதிர் நீரோட்டம் தான், இது வந்து சாதாரணமானதில்லை. இது வந்து இப்போ மாவோ சொன்ன மாதிரி இதெல்லாம் எதிர்நீச்சல், இப்படி இப்போ ஆற்றோட போகிறதில்ல, ஆற்று நீரோட்டத்துக்கு எதிராக எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி. அதை கைவிட்டுடனே வலதுசாரிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகளையும் பயன்படுத்திக்கிட்டு இதுக்கு எதிராக பேசுகிறாங்க. நீங்களே வந்து சந்தேகப்படும் அளவுக்கு ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்கோமோ, இதெல்லாம் தமிழ் உணர்வு தானோ அப்படிங்கிற வந்து இப்போ இரும்பு காலம் 3000 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டா சரி, எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் கும்பலில் கோவிந்தா படுற மாதிரி நம்மளும் வந்து தமிழ்நாடு தொல்பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம், எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரியான பேச்சை வந்து நம்ம சொல்கிறது வந்து சிக்கல்களுக்கு தீர்வு அல்ல. நம்ம வந்து பெரியார் வந்து கடைசி வரைக்கும் வந்து எந்த இடத்துலையும் அதிகாரத்தை அடையிறதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. நலம் அதிகாரம் போய் அடையணும்னு நினச்சாங்க, அது சரிதான், அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை அடைந்து பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இப்போ நல்லாட்சி வழங்குதல் அப்படிங்கிறது தடைச்சட்டத்துக்கு எதிராக ஒரு பயன்படுத்துறதோடைய முக்கியமான ஒரு கூறு வந்து நல்லாட்சி வழங்கணும். நம்முடைய நோக்கம் வந்து நாட்டு பிரிவினை மட்டுமல்ல, நல்லாட்சி வழங்குவதும் கூட அப்படின்னு சொல்லி நல்லாட்சிக்கு போவோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நல்லாட்சிக்கு போன உடனே இங்கேருந்து நல்லாட்சியெலாம் வழங்க முடியாது, இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த ஒன்றிய அரசுக்கும் இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது, அதை நம்ம எடுத்து காட்டணும் அப்படின்னு சொன்னார். இந்த இடமெல்லாம் பெரியாருக்கு கவலையே இல்லை. எந்த இடத்துல உங்களால் செய்ய முடியும்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வு பெறணும்,
உனக்கு இதில் விழிப்புணர்வு இருக்கா இல்லையா? நீ மனுஷன் தானே, நீ யோசனை பண்ணு, நான் சொல்கிறதையும் நீ ஏற்றுக்காத. நீ போய் உன்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களில் உன் கண் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து இது பண்ணு. நீ போய் ஒரு கடையில் தக்காளி வாங்குற, தக்காளி வந்து இந்த தக்காளி வந்து தேசிய தக்காளி, இது நாட்டு தக்காளி அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுற? நாட்டு தக்காளியில் புழுலாம் இருக்கும், நாட்டு கத்திரிக்காய்னா புழுலாம் இருக்கணும், அதுதான் கத்திரிக்காய், அதனால் நீ நாட்டு கத்திரிக்காயை நாட்டு தக்காளியை வாங்கிட்டு போகணும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் பெரியார் பயன்படுத்தினது இப்படி புழு பூச்சிகள்லாம் இருக்கிறத வாங்குவியா? வாங்க மாட்டே. இல்லை, கத்திரிக்காய் வாங்குறதுல தக்காளி வாங்குறதுலையே உன்னால் இப்படி பகுத்தறிவை பயன்படுத்த முடியுதுன்னா உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை, அரசியல் பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஏன் இதை பற்றிலாம் யோசிக்க முடியல? அறிவை பயன்படுத்து அப்படின்னு தான் சொன்னார். எனக்கு அறிவு இருக்குது, நான் சொல்லிட்டேன், நான் சொன்னது சரியா இல்லையான்னு நீ யோசனை பண்ணி பார்த்து முடிவு பண்ணிக்கே அப்படின்னு. இது வந்து ஒரு அரசியல் அப்படிங்கிறது வாழும் அரசியல் தான். நம்ம இந்த மாதிரி கூட்டத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிற பிரச்சனை இல்லை. ஜனங்களில் ஒரு ஆயிரக்கணக்கான, பத்தாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஜனங்க முன்னாடி நின்று பேசின பேச்சுக்கள். அந்த இடத்துல கள்ள தூக்கி எரிஞ்சாலும் வாங்கிக்கணும், செருப்பு தூக்கி அடித்தாலும் அடிப்பான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜனத்தை நோக்கி பேசுகிற ஒரு அரசியல் மொழியை உருவாக்குற, எல்லாத்தையும் ஒன்று திரட்டுற, நீ என்ன சொன்னால் உனக்கு இருக்கிற இழிவுத்தன்மை எதிர்த்து உன்னால் ஒன்று சேர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒன்று சேர்த்தி போராடி உரிமைகளை பெறுவதற்கும் விழிப்புணர்வு பெறுவதற்குமான ஒரு அரசியல் இயக்கத்தை அவங்க நடத்துறதுக்கு முயற்சி நடத்தினாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையில் அவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற பெரிய சொத்துன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுறோம்னா, பெரியாரை நியாயப்படுத்துறதில்ல, பெரியார்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், நம்ம சமகால பிரச்சனைகளுக்கு அவங்ககிட்டேருந்து என்னவெல்லாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு பிரச்சனையும் முடிவானதல்ல, இறுதியானதும் அல்ல. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சிந்திக்கணும், சரி தப்பை பற்றி விவாதிக்கணும். தொடர்ச்சியான விவாதங்களும் உரையாடல்களும் தான் ஒரு விழிப்புணர்வுக்கு இட்டு செல்லும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.